அப்படியா நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம எந்த எந்த யூனிட் பார்த்துட்ருக்கோம்? யூனிட் 2. யூனிட் 2ஓட ஒட்டுமொத்த டாபிக் எதை பற்றி? சயின்ஸ் தானே. ஓகே. ஸோ இந்த கிளாஸில் தான் அஃபிஷியலாக ஆரம்பிக்கும். லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே. ஸோ வாட் இஸ் சயின்ஸ்னால் நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்? சயின்ஸ் இஸ் தி வே ஆஃப் லிவிங் சொல்லலாமா? நான் அதான் பார்த்தோம். நம்ம வே ஆஃப் லிவிங்லேயே அது இருக்குன்னு பார்த்தோம்ல. ஆனால் எக்ஸாம் எழுதும்போது வே ஆஃப் லிவிங் எழுத முடியாது. வேறு என்ன எழுதலாம்னா சயின்ஸ் இஸ் தி பாடி ஆஃப் நாலேஜ் எழுதலாம். என்ன எழுதலாம்? நான் எழுதுறேன். ரன்னிங் நோட்ஸ் முக்கியம். அந்த நோட்ஸ் ஏன் முக்கியம்னா, இப்போ நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கூடாது. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும்ல, உங்களோட பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சதுக்கப்புறம் இதே டாபிக் வந்து ஹேண்ட் அவுட்டில் இருக்கும். ஹேண்ட் அவுட்டில் ஒரு லைன் படிக்கும்போது இந்த லைனுக்கும் நான் வேணும் நோட்ஸுக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியாதுன்னு பார்க்கணும். கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சுன்னு அர்த்தம். சொல்கிற புரிஞ்சில் நம்ம படிக்கிற எல்லா டாபிக்ஸுமே தான் ஹேண்ட் அவுட்டில் இருக்குல்ல, நோட்ஸ் எதுக்குன்னு யோசிக்கக்கூடாது. அப்போ நோட்ஸ் எதுக்கு புரிஞ்சுல, அதாவது நான் கிளாஸில் ஒன்று புரிஞ்சுருக்கிறேன், அந்த புரிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் லைன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு லைன் படிக்கிறீங்க, இந்த லைனை படித்தா இந்த இப்போ எக்ஸாம்பிள் டாபிக் சொல்லுங்கள். லாஸ்ட் கிளாஸில் இப்போ ரெனேசன்ஸ்னு ஒன்று இருக்குது வச்சுக்கலாம். ரெனேசன்ஸில் கிளாஸ் டாபிக் ரெனேசன்ஸை படித்தோம். என்ன படித்தோம்? இப்போது இண்டக்டிவ் ரீசனிங் வச்சுக்கலாம். இண்டக்டிவ் ரீசனிங் ஒரு லைன் இருக்குது, ஹேண்ட் அவுட்டில் இருக்குது. ஓகே. அந்த ஹேண்ட் அவுட் லைனை படித்த உடனே இந்த லைன் மீனிங் மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன்னு செக் பண்ணி பார்க்கணும். நோட்ஸில் இதே கதையில் தான் இருக்குன்னா பர்ஃபெக்ட்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, சுத்தமாக புரிஞ்சுக்க முடியலன்னா டவுட்னு அர்த்தம். ஸோ ரன்னிங் நோட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு எது டவுட்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி வருதுன்னா எல்லாம் வருது நோட்ஸ்லேருந்து தான் வரும். அந்த நோட்ஸுக்கும் நீ ஹேண்ட் அவுட்டையும் கம்பேர் பண்ணி இதெல்லாம் சூப்பராகவே அழகாக மேட்ச் ஆகுது. அப்போ இதுதான் சுத்தமாக எனக்கு வந்து ஏன் நோட்ஸ் பாயிண்ட்ஸையும் ஹேண்ட் அவுட் பாயிண்ட்டையும் லிங்க் பண்ண முடியல. அப்போ நோட்ஸ் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, நான் சொல்கிறத எடுத்துக்கூடாது. நான் சொன்னதுக்கப்புறம் நான் டைம் தரல, உங்களுக்கு புரிஞ்சதை கதை எழுதி வச்சுக்கணும். இப்போ ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கதை அப்படியே மேட்ச் ஆகுது செக் பண்ணி. ஓகே. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ சயின்ஸ் என்ன சொன்னேன் நேற்று வரைக்கும், சயின்ஸ் இஸ் தி வே ஆஃப் லிவிங் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன இருப்பீங்க, நம்ம லைஃப்பில் சம்மந்தப்படுது சயின்ஸ்னு எழுதிட்டு. இப்போ ஹேண்ட் அவுட்டில் பார்க்குறீங்க, ஹேண்ட் அவுட்டில் வந்து சயின்ஸ் இஸ் தி பாடி ஆஃப் நாலேஜ்னு போட்டிருக்கு. ஓகே. அப்போ உங்களுக்கு யோசிக்கும் போது அவன் இந்த பாயிண்ட் சொன்னோம் தானே, அப்படி கம்பேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சு அர்த்தம். இல்லை இந்த மாதிரி நம்ம படிக்கவே இல்லைன்னு தோணுச்சுன்னா எனக்கு டவுட் கேட்டுக்கணும். ஓகே. ஓகே. அடுத்த ஒரு பாயிண்ட் வருதுல்ல, எல்லாம் நாலேஜ் தானே. இப்போது சயின்ஸ் வேறு சொல்லுங்க பார்க்கலாம். ரிலீஜியஸ் கூட நாலேஜ் தானே, பாடி ஆஃப் நாலேஜ் தானே. வேறு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நாலேஜ் தானே. இப்போ வேறு சொல்லுங்கள். இப்போ ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி என்ன அர்த்தம்? அப்போ ஆஸ்ட்ராலஜி அப்போ ஆஸ்ட்ராலஜி செட் ஆஃப் நாலேஜ் தானே, அதுவும் அறிவு. அப்போது சயின்ஸையும் நான் பாடி ஆஃப் நாலேஜ் சொல்கிறேன். அப்போ இதுக்குன்னு இந்த நாலேஜுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல, என்ன இருக்கும்? ஃபீச்சர்ஸ் என்ன அர்த்தம் பார்த்து? அதுக்குன்னு சில கூறுகள் இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் தான் அதை நீ சயின்ஸ் சொல்லலாம். அப்போ எல்லாமே செட் ஆஃப் நாலேஜஸ் தான், யூனிக் நாலேஜ் தான். பட் அந்த நாலேஜுக்கும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஆஸ்ட்ராலஜிக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த கோள்கள்லாம் சொல்லுவாங்களே, அந்த கோள்கள்லாம் வச்சு கண்டுபிடிச்சா அது வந்து ஆஸ்ட்ராலஜி. அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களோட பாயிண்டில் இருந்துச்சுன்னா, இந்த ஃபீச்சர்ஸை வச்சு என்ன நீங்கள் பேசுகிறது சயின்ஸ். அப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சயின்ஸுன்றது செட் ஆஃப் நாலேஜ், அதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டா, அப்ஜெக்டிவ் வச்சுக்கலாமா? அப்ஜெக்டிவ் என்ன அர்த்தம் பத்னி? புரியல. அதான் அப்ஜெக்ட்னா எய்ம்னா புரியல. பண்ண சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே எய்ம் தான் இருக்கும். இப்போ ஆஸ்ட்ராலஜிலும் எய்ம் இருக்குது. அப்ஜெக்ட் என்ன அர்த்தம் கேட்குறேன்? அப்ஜெக்டிவ் ஆப்போசிட் வந்து சப்ஜெக்டிவ்னு அர்த்தம். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சயின்ஸுன்றது சப்ஜெக்டிவ் அப்படி கேட்டால் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்? நீங்கள் இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே அது சேமாக இருக்கும் அப்ஜெக்டிவ். இப்போ எக்ஸாம்பிள் கிராவிடேஷன்னா இந்தியாவிலையும் ஒன்று தான், அங்கே யூஎஸ்லேயும் ஒன்று தான். ஓகே. அப்போ சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ என்ன பண்ணும்? அப்ஜெக்டிவாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தோட முக்கியமான ஃபீச்சர் என்ன? ஃபஸ்ட் பாயிண்ட் டெஸ்டிங் தான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே. நீ ஒரு லைன் சொல்கிற, ஒரு விஷயம் பண்ணுற, அதை டெஸ்ட் பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக நீ பண்ணுற விஷயம் இருக்குல்ல, சயின்ஸோட ஃபீச்சர். ஓகே. இன்னும் நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். இன்னும் ஒரு 4 பாயிண்ட் சொல்லலாம். 2, 3, 4 டைம் சொல்லி பார்க்கலாம். அப்போ டெஸ்டிங் ஒன்று பண்ணுறோன்னா ஃபால்சிபிலிட்டி வரும்ல. ஃபால்சிபிலிட்டி சொல்லிங்கன்னா அது ஃபால்சிஃபைபிலிட்டி. ஓகே. அடுத்த தேர்டு டைம் தர ட்ரை பண்ணுங்க. ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹைப்போதிசிஸ் சொல்லலாம், இல்லை தியரின்னு சொல்லலாம். அதாவது நீ டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கிற அந்த விஷயத்தை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு தியரி உருவாக்க, சயின்டிஃபிக் தியரிஸ் உருவாக்க. வேறு சொல்லுங்கள். ப்ரெடிக்ஷன் சொல்லலாமா? ப்ரெடிக்ஷன். ஓகே. ப்ரெடிக்ஷன் சொல்லலாம்,
ஹைப்போதசிஸ் சொல்லலாம். இதெல்லாமே ஃபீச்சர்ஸ் ஆஃப் நான் லிஸ்ட் பண்ணுறேன். நான் சில டேர்ம்ஸ் லிஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத ஜெனரலாக பார்த்தோன்னா இதெல்லாம் என்னது சயின்ஸோட ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு அது புரிஞ்சுல. ஏதோ ஒரு லைன் இருக்குது, அதை நான் என்ன டெஸ்ட் அந்த என் கனவுல நேற்று கடவுள் வந்தார், அதனால கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் பண்ண முடியும். பார்த்தா டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன கிடையாது, சயின்ஸ் கிடையாது. அடுத்து எம்பிரிக்கல் அர்த்தம். ஆமாம், நான் ஒரு சயின்டிஃபிக் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா கண்டிப்பாக என்ன தேவை, டேட்டாஸ்னு அர்த்தம். அதாவது டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க, டேட்டா எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம், சர்வே கலெக்ட் பண்ணலாமா, வேறு உங்களுக்கு கேட்குறமா, ஒரு ப்ராப்ளம் இருக்குமா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் சரி பண்ணணும், டெஸ்ட் பண்ண போகிறீங்க, சரி பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல டேட்டா கலெக்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க, 2 வகை தான் பண்ண முடியும். டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் சொல்லுவாங்க, ஆக்டிவ் டேட்டா கலெக்ட் சொல்லுவாங்க, இல்லை பாசிவ் சொல்லுவாங்க. ஆக்டிவ் என்ன அர்த்தம்னா, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் விழுப்புரத்தில் எஜுகேஷன் போராக இருக்குது, இது ப்ராப்ளம், டெஸ்ட் பண்ண முடியுமா, டெஸ்ட் பண்ணலாம். எப்படி, ஒரு வீட்டுக்காக போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆமாம், டெஸ்ட் பண்ண முடியும். டெஸ்ட் பண்ணியாச்சா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முதல்ல அடுத்த காரணம் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, டெஸ்ட் பண்ணியாச்சாம இருக்குது, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறது 2 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து அந்த ஊர்லேயே தங்கி அந்த மக்களோட பேசி பழகி கண்டுபிடிக்கலாம். அதனால் ஈஸி சொல்ல முடியாது, கஷ்டம் தான் அதுவும். ஏன்னா வந்து அந்த மக்கள் மொழியாக பேசினா தான் உண்மை சொல்லுவாங்க. நீ டேரெக்டாக சயின்டிஸ்ட் கூட வந்து நின்று உங்களுடைய மக்கள் பேர் என்ன சொன்னால் என்ன சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போது ஆக்டிவாகவும் என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணலாம், அது ஒரு வகை. 2வது, இதுக்கு முன்னாடி விழுப்புரத்தை படிச்சிருப்பாங்களே, விழுப்புரத்தில் கல்வி பற்றி படிச்சிருப்பாங்களே, அந்த புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கிறது 2வது வகை. 2 வகை பண்ண முடியும், புரிஞ்சுல. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 2 வகை பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறது, 2வது பேசிவ்னா ஆல்ரெடி புக்கை வச்சுக்கிட்டு படிக்கிறது. 2 தான். அது 2மே என்னது எம்பிரிக்கல் அனாலிசிஸ் தான். ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க, கண்ணால் பார்க்குறீங்க, புக்கையும் வந்து ப்ரூஃப் தான், ஃபீல்டு ஒர்க்கும் ப்ரூஃப் தான். இல்லை எது ஃபீல்டு ஒர்க்கு, புக்கா இல்லை வந்து யாராவது பார்ட்டிசிபேஷன் வந்து ஃபீல்டு. இது விட்ருங்க. அப்ஜெக்டிவ் சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் அப்ஜெக்டிவ், எல்லா இடத்துலையும் ட்ரூவாக இருக்கும். ஓகேவா. சயின்ஸ் ஒன்று முடிவு பண்ணிடுச்சுன்னா, ஒரு ப்ரூஃப், அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா அந்த ப்ரூஃப்னஸ் எப்படி இருக்கும், எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு யூனிக்காக இருக்கும். அடுத்து வச்சுக்கலாம். குமுலேட்டிவ் அர்த்தம், 4 விஷயம் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். குமுலேட்டிவ் என்ன அர்த்தம், குமுலேட்டிவ் மேக்ஸில் பர்சனாக இருக்கா, குமுலேட்டிவ் ட்ரை பண்ணுங்க, ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். குமுலேட்டிவ் என்ன இருக்கும், குமுலேட்டிவ்னா சேர்றதா பிரிகிற மாதிரி இருக்க வார்த்தை, சேர்றது. இப்போ எக்ஸாம்பிள் காப்பர்னிக்கஸோட தியரி என்ன தியரி, அதான் ட்ரை பண்ணுங்க. காப்பர்னிக்கஸ் தியரி என்ன தியரி, ஹீலியோ சென்ட்ரிக்கா. இப்போது நான் எழுதுகிறேன், ஹீலியோ சென்ட்ரிக் தியரியா. இதில் அவர் கண்டுபிடிச்சது வந்து ஹீலியோ சென்ட்ரிக் தியரியா இல்லை ஹீலியோ மட்டுமா, ஹீலியோ மட்டும்தான். ஏற்கனவே ஒருத்தர் ஜியோ சென்ட்ரிக் தியரி சொல்லிட்டாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு சென்ட்ரிக்னு வார்த்தை இருக்குது, ஏற்கனவே சென்ட்ரிக்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டான். அந்த சென்ட்ரிக்கை பயன்படுத்திட்டு தான் ஜியோ இருக்கும்போது ஹீலியோ கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜ் ஆட் பண்ணி வேறு நாலேஜ் கொண்டு வரதான் என்னது குமுலேட்டிவ். நீங்கள் கவனிக்கிறீங்களா? சரி, ஓகே, மறுபடியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா. நம்ம என்ன யூனிட் பார்த்துட்டு இருக்கோம், யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஃபுல்லாக ஏமே சயின்ஸ் தான். லாஸ்ட் கிளாஸ்லேயே ஓரளவுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சயின்ஸ் தான் என்ன டிஃபைன் பண்ணிடலாம், சயின்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன டிஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சயின்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் என்னென்னது, அதுக்கான ரூல்ஸ்லாம் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் படிக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் யூனிட், இதெல்லாம் ஒரு யூனிட்டை பற்றி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கொஸ்டின் அது வாட்டு தான். வாட் இஸ் சயின்ஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சயின்ஸ் தான் உங்களுக்கு என்ன டிஃபைன் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போ முதல்ல சொல்ல வேண்டியது சயின்ஸ்ன்றது நாலேஜ்னு தெரிஞ்சு போச்சு, அது அறிவு தான். ஆனால் இந்த அறிவு வந்து எல்லாரோடைய காமன் சென்ஸும் ஒரு நாலேஜ் தான். காமன் சென்ஸ்லேருந்து காமன் சென்ஸ் சொல்லலாம், சூடோ சயின்ஸ்னு சொல்லலாம். காமன் சென்ஸ் வேறு, சூடோ சயின்ஸ் வேறு, சயின்ஸ் வேறு, எல்லாமே பாடி ஆஃப் நாலேஜ். அப்போ இந்த பாடி ஆஃப் நாலேஜையும் காமன் சென்ஸையும் பிரித்து காட்டுற ஃபீச்சர்ஸ் எது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது எப்போயுமே வந்து நீங்கள் டெஃபினேஷன் எழுதுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகே, வாட் இஸ் எவல்யூஷன் கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் எவல்யூஷன் அந்த டிஃபைன் பண்ணுறீங்களே, டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் தியரி ஆஃப் எவல்யூஷன் எது போகிறீங்க டிஃபைன் பண்ண போகிறீங்கன்னா, இது எவல்யூஷனோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் டெஃபினேஷன் மாறும்.
அந்த மாதிரி சயின்ஸ் ஒரு நாலேஜ்னா அது சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டெஸ்டபிலிட்டி. அப்படியே தெரியும் என்ன அர்த்தம்? எந்த ஒரு வரியையும், எந்த ஒரு சிந்தனையும், எந்த ஒரு பொருளையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும்னா டெஸ்டபிலிட்டி. அது சயின்ஸ் எப்படி சொல்லலாம்? டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபால்ஸாகவும் வரலாம், ட்ரூவாக வரலாம். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஃப் சயின்ஸ்னு வச்சுக்கலாம். இதை ஓகே. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சயின்ஸ்னாலே எப்பவுமே உண்மை சொல்லுவாங்களே, அப்படி கிடையாது. அது டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், தப்பாக கூட வரலாம். அப்போது சயின்ஸ் புரியாக போக வாய்ப்பு இருக்குது. சயின்ஸ் நாலேஜ் வந்து பெர்மனெண்ட்டாக டெம்பரரியா? டெம்பரரி. ஓகேவா? டெஸ்டிமேட்டர்னா மீனிங் அது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தப்பாக வர வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ என்ன கிடையாது, அது பெர்மனெண்ட் கிடையாது. அடுத்து என்ன சொன்னேன் நான்? டெஸ்டிபிலிட்டி. ரெண்டாவது எம்பிரிக்கல் அனாலிசிஸ். அப்படின்னு அர்த்தம் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுவேன்? உங்கள் கனவை டெஸ்ட் பண்ணுவேன், த்ரூ டேட்டா தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ரெண்டாவது. மூணாவது அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டி நான் 2 வகையாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து எந்த இடத்துல வேணால் நீ டெஸ்ட் பண்ணாலுமே கரெக்டாக இருக்கலாம், அது ஒரு பார்வை. ரெண்டாவது, இந்த டெஸ்ட் பண்ணுறது நான் தானே டெஸ்ட் பண்ணுறேன், நான் யார்? சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம். நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு பர்சனல் டேஸ்ட் இருக்கும்ல, பர்சனல் டேஸ்ட்டு, பர்சனல் எமோஷன், பர்சனல் பார்வை இருக்கும்ல. என்னோட ஓன் பர்ஸ்பெக்டிவ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அப்ஜெக்டிவாக யோசிக்கணும். என்னை சார்ந்து யோசிக்காமல் ஹோலிஸ்டிக்காக யோசிக்கணும். அது முக்கியமான அப்ஜெக்டிவ். நான் சயின்டிஃபிக்காக சொல்ல போகிறேன்னா அதில் என்ன இருக்கக்கூடாது? பர்சனல் எமோஷனோ பர்சனல் செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. உன் மைண்ட் இருக்கக்கூடாது. ஸ்டேட் மைண்ட் இருக்கலாம், ஸ்டேட்டுக்காக நான் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கலாம், ஆனால் உன் மைண்டுக்கு இருக்கக்கூடாது. அப்ஜெக்டிவிட்டினா அதான் மீனிங். ஓகே. அடுத்து என்ன சொன்னானு? இல்லை, குமுலேட்டிவ். அதாவது நீ புதுசாக நீ உருவாக்க முடியாது. நீ எதை சொன்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வேறு ஒன்று எடுத்திருப்பேன், அதுலேருந்து மாற்றிருப்பேன், ஆட் பண்ணிருப்பேன். குமுலேட்டிவ். அடுத்து என்ன சொன்னானு? புரியல. ரெப்ளிகேட் சொல்லிப்பேன். ரெப்ளிகேட் படிச்சிருக்கீங்களா? ரெப்ளிகபிலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னொருத்த பண்ண முடியும், அவன் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதே ரிசல்ட் வரணும், ரெப்ளிகேட் ஆகுது. நீ 3வது ஆளாக பண்ணுறேன், அதே ரிசல்ட் வரணும், ரெப்ளிகேட் ஆகுது. அதாவது உன்னோட ரிசல்ட் வந்து ஒரு தடவை ப்ரூவ் பண்ணாமல் மல்டிபிள் டைம்ஸ் ஆகிட்டே இருக்கணும், ப்ரூவ் ஆகிட்டே இருந்தால் தான் சயின்ஸ். அது புரிஞ்சுல? ஒரே ஒரு ஆள் சொன்னதுக்கப்புறம் அது உண்மையாகாது. ஓகே. அடுத்து என்ன சொன்னேன்? லாஸ்ட்டாக தியரிஸ் சொன்ன நம்பருக்கா? தியரிஸ். அதாவது சயின்ஸ் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம்? டெஸ்ட்டு, எம்பிரிக்கல், இதெல்லாம் பண்ணிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஒரு தியரி கிடைக்கும். அது தியரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கருத்தை ஃப்ரேம் பண்ணுவீங்க. தியரட்டிக்கல் அனாலிசிஸ். இதுதான் என்னது? ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆகி வச்சு நான் ஒரு லைன் சொல்கிறேன், கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். எம்பிரிக்கல்னா எவிடன்ஸ் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? எவிடன்ஸ். என்ன வார்த்தைக்கு சொன்னேன் நான்? ஆமாம், எம்பிரிக்கல் இன்னொரு வார்த்தை சொல்லலாமா? அப்போ எவிடன்ஸை வந்து ரிலீஜியஸ் எவிடன்ஸ் தர முடியுமா சயின்ஸில்? ரிலீஜியஸ். ஆமாம், நீங்கள் ஆன்சர் பண்ணால் திருப்பி எழுதுறேன் நான். ஓகே. எம்பிரிக்கல் அனாலிசிஸ்னால் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ரூஃப். அந்த எவிடன்ஸ் பேஸ்ட் தரும்போது அதுக்கு தான் நம்மளோட நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ரிலீஜியஸ் எக்ஸ்பிரஷன் தர முடியாது. ஓகே. எதுக்காக சொன்னதுன்னா எம்பிரிக்கல் அனாலிசிஸ்னால் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச். எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் சொல்லலாம். சென்சிபிலிட்டி, உங்களால் என்ன பண்ண முடியும்? உணரணும். அதே மாதிரி எப்படி தெரியுமா உங்களுக்கு? நம்மளால் எல்லா பொருளையும் கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அப்போ எல்லா பொருளையுமே சயின்ஸால் டெஸ்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுல? அந்த பாயிண்ட் நான் வச்சு. அப்போது உங்களோட சென்சரி ஆர்கன்ஸ் வச்சு தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறீங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. ஆட்டமும் கண்ணு தெரியாது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு மைக்ரோஸ்கோப் ரெடி பண்ணுறோம். கரெக்டாக? அந்த மைக்ரோஸ்கோப்பே பார்க்குறோம்ல, அது சயின்ஸ் கிடையாதா? ஏன்னா மைக்ரோஸ்கோப்பே பார்க்கும்போது நம்ம கண்ணு தான் பார்க்குது. அப்போது அந்த டூலுமே சயின்டிஃபிக் டூல் தான். அப்போ அதுவும் என்னது? எம்பிரிக்கல் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுறது தான். ஓகே. ஸோ எம்பிரிக்கல்னா எவிடன்ஸ் பேஸ்ட். எவிடன்ஸ் பேஸ்ட்னா என்னோட சென்ஸ் பேஸ் பண்ணி நான் முடிவு பண்ணுறேன். ஓகே. அட் தி சேம் டைம் இது எல்லாத்தையுமே நம்மளால் லைக் பண்ண முடியாது. நம்ம சென்ஸால் எல்லாத்தையும் ஒன்றா வாய்ப்பு கிடையாது. அந்த லிமிடேஷன் தெரிஞ்சுக்கணும். சயின்ஸில் உன்னோட ஓன் ஒப்பீனியன் இருக்கலாமா கேட்டால் இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு என்ன சொன்னேன் நான்? இல்லை, இந்த டிவேர்டில் அப்ஜெக்டிவிட்டி. ஓகே. உங்களோட ஓன் ஒப்பீனியன் இருக்கக்கூடாது, ஓன் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. வேல்யூஸ் ஒப்பீனியன்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு பண்ணுறது தான் என்னது? சயின்டிஃபிக் அப்ஜெக்டிவிட்டி. ஓகே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியமான கீவேர்ட்ஸ் நாம பண்ணுறாங்க. இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெப்ளிகபிள் சொன்னல, ரெப்ளிகபிலிட்டி, அதுக்குன்னு வார்த்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு வேறு வார்த்தை இங்கிலீஷ் சொல்ல முடிச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சு. ரெப்ளிகபிலிட்டி வேறு சொல்லி பார்க்கலாம். மீனிங் பொறுத்து ரெப்ளிகபிலிட்டி அர்த்தம் அப்படி அர்த்தம். வெரிஃபைபிலிட்டி சொல்லலாமா? வேறு இன்னும் கொஞ்சம்
ப்ரூஃப் தான் வந்து ப்ரூஃப் வச்சுக்கலாம். இது தான் வேறு பார்க்கலாம். இது சொல்லலாமா? ரீப்ரொடக்ஷன் சொல்லலாமா? ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ண ரிசல்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா ரீப்ரொடியூஸ் நடக்காத ஒரு ரிசல்ட் வந்து சயின்ஸ் கிடையாது. ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அது சயின்ஸ் இருக்குது. ரிப்பீட்டபிலிட்டி, ரெப்ளிகபிலிட்டி சொல்லலாம். இதெல்லாம் என்ன? இது எல்லாமே ரூல்ஸ் கிடையாது, இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இருந்துச்சுன்னா சயின்ஸ். ஓகேவா? இது என்ன? நாம்ஸ்னு அர்த்தம். நாம்ஸ்னா நம்ம ரூல்ஸ் பார்க்கல. சயின்ஸ்னால் என்னென்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இருந்துச்சுன்னா சயின்ஸ். ஆனால் அடுத்து இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் சயின்டிஸ்ட். ஓகே, இப்போ நான் சயின்டிஸ்ட்டாக இருக்க போகிறேன்னா எனக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நான் சயின்டிஸ்ட் சொல்ல போகிறது அடுத்து சொல்ல போகிறேன். வாட் ஆர் தி நார்ம்ஸ் மஸ்ட் ஃபாலோட் பை சயின்டிஸ்ட்? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு சயின்டிஸ்டோட இயற்கையான குணங்கள் என்ன அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஓன் வேல்யூ இருக்குமா? அதான் சொல்ல வந்து. ஓகே, அடுத்த டாபிக் என்னது? சயின்ஸோட நார்ம்ஸ், சயின்ஸோட ரூல்ஸ். அடுத்து பார்க்கணும். ஒரு லைன் சொல்கிறேன், நீ கேட்டதாக சொல்கிறேன். ஒரு லைன் சொல்கிறேன். இந்த லைன் வந்து எந்த ஃபிஃப்த் சொல்லி பார்க்கலாம். ஓகே, த சயின்டிஃபிக் நாலேஜ் இஸ் எவால்விங். எதில் போட்டுக்கலாம்? நம்ம யோசிக்கிறீங்க, குமுலேட்டிவில் போட்டுக்கலாம். எவால்வ் ஆகுது, அங்கேருந்து எடுத்து போகிறீங்க. ஓகே, ரெப்ளிகேட்டிவ் தான் வச்சுக்கேன். சயின்டிஃபிக் நாலேஜஸ் ஆஸ் மெனி ப்ரூஃப் வச்சுக்கலாம். வேறு சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, வேறு ட்ரை பண்ணுறேன். ஓகே, த சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் பார்த்து பேர் சொல்லி பார்க்கலாம். சயின்டிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் சொல்லுங்கள். ரிசர்ச்சர். நோட்டில் பார்த்துருக்கீங்க. ஓகே, ரிசர்ச்சர் இருக்கார்ல, ரிசர்ச்சர் must be detached while doing experiment. Detached from experiment. எதில் வரும்? அப்ஜெக்டிவிட்டி. சொன்ன புரிஞ்சா? என்ன வேர்ட் சொல்லுது? கீவேர்ட். வேர்ட் சொல்லுங்க. என்ன வேர்ட் சொல்லுங்க? டிட்டாச்ட். ஓகேவா? detached from, the scientist must be detached from என்னம்மா? என்னம்மா என்ன யோசிக்கிறீங்களா? இல்லை புரியல. இப்போ கொஸ்டின் கேட்க புரியலையா? அதாவது சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எதெல்லாம் விளக்கிட்டு பண்ணணும் அதை நம்ம கேட்டேன். டிட்டாச்ட் ஃப்ரம் பர்சனல் வேல்யூஸ், ஒப்பீனியன். என்னம்மா சொன்ன வார்த்தை மேடம் வந்துடுறீங்க? இதுக்கு பேர நான் சொன்னேன் சிம்பிளாக அப்ஜெக்டிவிட்டி. நான் சொன்ன கீவேர்ட்ஸ் நான் இருந்தால் தான் உங்களுக்கு புரிஞ்சு அர்த்தம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் அப்படி கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, சரி. ஓகே, உங்களை கேட்குறேன், ட்ரை பண்ணுவோம். சயின்ஸ் இஸ் நத்திங் பட் தி ப்ரீவியஸ் நாலேஜ். இதில் வரலாம். எது? குமுலேட்டிவ். சொல்லுங்கள், குமுலேட்டிவ் என்னது? குமுலேட்டிவ்னா ஏற்கனவே இருக்கிறத எடுத்து பேக் பண்ணுறீங்க. ரெண்டுமே வச்சுக்கலாம். எது வச்சுக்கலாம்? நீங்கள் சொன்ன குமுலேட்டிவ் வச்சுக்கலாம். என்ன சொன்னீங்க? ரெண்டுமே சொல்லலாம். எது அத்தன்டிக்னா குமுலேட்டிவ் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நாலேஜ் இல்லைனா உங்களுக்கு பண்ண முடியுமா? ஓகே, அப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் குமுலேட்டிவ் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன் நான்? சயின்ஸ் இஸ் நத்திங் பட் தி ப்ரீவியஸ் நாலேஜ். நெகேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ் சொல்லலாம். யூஸிங் நாலேஜ் சொல்லலாம். ரெப்ளிகபிலிட்டி வேறு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். ரெப்ளிகபிலிட்டி நீங்கள் ஒரு வேறு வார்த்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரிஞ்சுன்னு அர்த்தம். அடுத்து போகலாம், ட்ரை பண்ணுங்க. சீரோ டைம் வேஸ்ட் ஆகுது. ரெப்ளிகபிலிட்டிக்கு இன்னொரு வார்த்தை. ரெப்ளிகபிலிட்டி இஸ் தி ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் ஆஃப் சயின்ஸா? அந்த ரெப்ளிகபிலிட்டி தூக்கிடுங்க, வேறு சொல்லுங்கள். மல்டிபிள் ஃபைண்டிங்ஸ் சொல்லலாமா? மல்டிபிள் ஃபைண்டிங்ஸ். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ரெப்ளிகபிலிட்டி முக்கியமா? ரெப்ளிகபிலிட்டி முக்கியமா? ஏன் முக்கியம்? ஆமாம், இப்போ நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் ஒரு ரெடி பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக வந்துருச்சு. டக்குன்னு நான் பண்ணதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், வரல. நீ பண்ணி பார்க்குற, வரல. அப்போ என்ன சொல்லுவாங்க? என்ன தெரியாமல் பண்ணிட்டாரு, ஆக்சிடென்ட்டில் தெரியாமல் இருந்துச்சு சொல்லுவாங்க. டிடின்னு சொல்லுவாங்க. ஆர்ட்ஸ் தெரியாமல் இருந்துச்சு. அப்போ ரெப்ளிகபிலிட்டின்ற ஃபியூச்சர் இல்லைனாலே சயின்ஸே கிடையாது. அன்றைக்கி டேட்டா யூஸ் பண்ணாலும் சரி, டெஸ்ட் பண்ணாலும் சரி, ஓகே, ப்ரீவியஸ் நாலேஜ் வாங்கினாலும் சரி, ரெப்ளிகபிள் தான் முக்கியமானது. ஓகே, அப்படியே அர்த்தம் புரியுதா? உன்னோட டெஸ்ட்டு வந்து உன்னோட ப்ரூஃப் வந்து மற்றவங்களுக்கு ப்ரூஃப் வந்துருக்கும், ரீப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இல்லைன்னா ஆகிடும், ஆர்ட்ஸாக மாறிடும். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்கிற புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டை வந்து நான் பண்ண ஆரம்பிக்கிறேன்ல, பண்ண ஆரம்பிக்கும் போது என் மைண்ட் ரெண்டுமே வரணும்.
அதை நான் ப்ரூஃப் அது என்னது தப்புன்னு சொல்ல போகிறேன்ற ஐடியா அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பண்ண முடிஞ்சா டெஸ்ட்னு அர்த்தம். அது ரைட்டாக வரலாம், ராங்காக வரலாம். என்ன சொல்கிற புரிச்சா புரியல? ரெப்ளிகபிலிட்டி எப்போ வரும்? ரெப்ளிகபிலிட்டினா உன்னோட ரைட்டு நிறைய ரைட்டாக வருது. ஆனால் அது ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணலாம்னா ரைட்டாகவும் இருக்கலாம், ராங்காகவும் இருக்கலாம் வச்சு ஆரம்பிக்கிறீங்களே, அது டெஸ்டிபிலிட்டி. ஓகேவா? எஸ். அப்போது அந்த மாதிரி யோசிக்கிறீங்களே, இது வந்து நீ சொல்லிட்ட, ஒரு ரிசல்ட் சொல்லிட்ட, அந்த ரிசல்ட் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறது வேறு. கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா யோசிச்சு பார்க்குற ஐடியா இருக்குல்ல, அது சயின்ஸ் தான். அதுக்கு பேர சொன்ன நான் டெஸ்டிபிலிட்டி, ஃபால்சிபிலிட்டி. ஓகே, அப்போ தப்பாகவும் இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம் யோசிக்கிறேன், அது சயின்டிஃபிக் ஃபியூச்சர்ஸ். அப்புறம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரிசல்ட் வருது, அது ரெப்ளிகேட் ஆகுது, அது சயின்டிஃபிக் ஃபியூச்சர். புரியுது சார்? நாலேஜை வாங்குறேன், ரைட்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அப்படி யோசிக்கிற ஃபியூச்சரு சயின்டிஃபிக் ஃபியூச்சர். அப்புறம் எக்ஸ்பிளி பார்த்து ரிசல்ட் வருது, அது அப்படியே மேட்ச் ஆகுது, அதுதான் சொல்லலாம் நம்ம ரெப்ளிகேட்டிவ் ஃபியூச்சர்ஸ். ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிறோம் சயின்ஸ்க்கான நாம்ஸ்லாம் அர்த்தம். இதுக்கு முன்னாடி பார்த்தது அரை மணி நேரம் பார்த்துருக்கோம், அரை மணி நேரம். ஓகே, ரூல்ஸ்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே ரூல்ஸ்னால் பிரேக் பண்ணுவாங்க தானே, அதனால் வச்சு ரூல்ஸ் ஆஃப் சயின்ஸ் நீங்கள் படிக்கும்போது இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதேமாதிரி இதை பிரேக்கும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரூல் கம்யூனலிசம். இந்த கம்யூனலிசம்ன்றது நம்ம நடக்குது இல்லை, ஹிந்து முஸ்லீம் போராட்டம், அது கிடையாது. கம்யூனிசம் கிடையாது, கம்யூனிட்டி ஃபைட் கிடையாது. கம்யூனலிசம் என்ன அர்த்தம்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு, அது ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்கும் சொந்தமானது, காமன் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். புரிஞ்சுல? இப்போ கிராவிடேஷனை பற்றி பேசிட்டாங்கன்னா அந்த கிராவிடேஷன் வந்து எல்லாருக்கும் பயன்பட்டுரும். ஓகே, இப்போ ஏன் புரிஞ்சுல? ஓகே, அதே மாதிரி இந்த ரூல்ஸ் ஆகும், சில பேர் பிரேக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இவருக்காரில் யார், பில்கேட்ஸ் என்ன சொன்னாருன்னா, இந்தியாவுக்கு அந்த கோவிட் வேக்சின் இருக்குல்ல, வேக்சினை எப்படி செய்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நான் தரமாட்டேன்னு சொன்னார். அப்போது வேக்சினை எப்படி செய்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, சயின்ஸ் தானே. அப்போது அது வந்து நான் இந்தியாவுக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது காமன் ப்ராப்பர்ட்டியாக மாறல, அப்போ நியூஸில் வரும் கம்யூனலிசம். எப்போல்லாம் சயின்டிஃபிக் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ நியூஸில் வரும். இப்போ யாரோ பில்கேட்ஸ் ஒரு ஆள் தானே, ஒரு ஆள் ஃபார்முலா தர மாட்டேங்கிறாரு, ஆனால் பயங்கரமாக எல்லாரும் இறந்து போயிட்டு இருக்கிற சமயத்தில் கூட ஃப்ரண்ட் நியூஸில் வந்துச்சு, பில்கேட்ஸ் வந்து இப்படி பண்ணுறாரு, ஏன் தர மாட்டேங்கிறாரு. அப்போது சயின்டிஃபிக்காகவே ரூல்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஆமாம் சார். அப்போ ரூல்ஸுன்றது இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் முக்கியமான ரூல்ஸு, இதை பிரேக் பண்ணுறதை நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும். எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். எடிசன் யார்? இல்லை பல்பு கண்டுபிடிச்சிருக்காருல, ரைட் பல்பு. அது வந்து நான் என்ன பண்ண முடியாது, நான் எந்த ஊரில் பிறந்தனோ அந்த ஊருக்கு தான் சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது பல்பு எல்லா ஊருக்கும் சொந்தமாக மாறிடுச்சு, ஆனால் இன்னும் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்காது, சில பேர் வீட்டில் ரைட் இருந்திருக்காது. அப்போது ரூல்ஸ் பிரேக் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ரூல்ஸ் வச்சா இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும், தியரிட்டிக்கலாக வேறு, ப்ராக்டிக்கலாக வேறு. ரெண்டாவது யூனிவர்சலிசம். இதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும்? என்ன இடத்துலையுமே அது வந்து ஃபீச்சர்ஸில் வந்து தானே, இன்னும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற சொல்கிறீங்களே, அது கம்யூனிசம் படித்தாச்சு. காமன் ஓனர்ஷிப், காமன் ப்ராப்பர்ட்டி, கம்யூனிட்டி ஃபீலிங் படித்தாச்சு. யூனிவர்சலிசம் தரேன், பக்கத்தில் ஒரு ஆள் போட்டுருக்கேன், இப்போ ட்ரை பண்ணுவேன். யூனிவர்சலிஸ்டம் நான் ஒரு சைட்டு ட்ரை பண்ணுவேன். அது பாயிண்ட் எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணிக்கப்படுறது வந்து அப்ஜெக்டிவிட்டி சொல்லலாம் தானே, அதை விட்டுருங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் யூனிவர்சிட்டி வரும் தான், ஆனால் அதை விட்டுருங்க, வேறு மாதிரி சொல்கிறேன். நான் ஒரு ஆளை வரைஞ்சிட்டு இவர் வந்து யூனிவர்சலிசம்னு சொல்கிறேன். என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரியணும். ஒன்று, நீ வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து உமனாக இருக்கலாம், ஆஃப்ரிக்கனாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், தலித்தாக இருக்கலாம், உமனாக இருக்கலாம், அவங்க யாராக இருந்தாலுமே அவங்க சயின்டிஸ்ட் தான். அவங்க கண்டுபிடிப்பு வந்து சயின்டிஸ்ட் எல்லோரும் அவங்க சயின்டிஸ்ட் தான் பார்க்கப்படுவாங்க. இல்லை இது வந்து பிளாக் சயின்டிஸ்ட்டு, இவங்க சொல்கிறது நம்பக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டான். யூனிவர்சலிசம். அப்போ சயின்டிஸ்டோட ஃபிகர் இருக்குல்ல, அது யூனிவர்சலிசம். எதுக்கு அப்பாற்பட்டது? ரேஸு, கேஸ்ட்டு, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் அப்பாற்பட்ட ஒரு ஐடியா, ஒரு திங்கர் யார்? அது யூனிவர்சலிசம். அப்போ ஒரு ஆளை நீங்கள் வந்து அவரோட பேரை வச்சோ அவர் ஊரை வச்சோ நீங்கள் வந்து அந்த சயின்டிஸ்ட்டை நீங்கள் டிகிரேட் பண்ணுறீங்கனாலே எதை பிரேக் பண்ணுறீங்க? சயின்ஸ் ரூல்ஸ் பிரேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பிரேக்கும் பண்ணுவாங்க. ஓகே, எல்லா சயின்ஸ் எக்ஸாம்பிள் நிறையா கண்டுபிடிப்புக்கு வந்து யார் உண்மை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அவங்க பேர் தெரியாமல் இருந்திருக்கணும். காரணம் அவங்களோட ஊராக இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா அவர் பேர் என்ன பேர்? எயின்ஸ்டைன் இருக்கார்ல, எயின்ஸ்டைன். அவர் ஜெர்மன் நாட்டுக்காரர். என்ன நாட்டுக்காரர்? ஜெர்மன் யாருக்காக பிடிக்குமா? அந்த காலத்தில் ஜெர்மனில் யார் இருந்தா? ஹிட்லர் இருந்தாங்க.
அப்போ அவரோட கண்டுபிடிப்பு ஸ்டார்டிங் யாருமே மதிக்கவே இல்லை, முடிஞ்சாலும் சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ என்ன ஃபாலோ பண்ண முடியல, ஜெர்மனாக தான் பார்க்குறாங்க தவிர சயின்டிஸ்ட்டாக பார்க்கல. அப்போது எதை பிரேக் பண்ணியிருக்காங்க, டேர்ம்ஸ் நான் வச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீங்கள் தான் வந்து சயின்டிஸ்டோட ஹெட்டாக இருக்கீங்க. நீங்கள் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணால் என்ன ஃப்ரேம் பண்ணுவீங்க? நான் 1 சொல்லிட்டேன், 2 ஒன்றா நீங்கள் ஐடியா கொடுங்க. இது முக்கியமான ரூல்ஸு, சயின்டிஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் இருக்கணும். நீங்கள் தான் ஒரு ரூல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேவராக இருக்கக்கூடாது, இல்லை என்ன இருக்கக்கூடாது, கண்ட்ரிக்கு ஃபேவராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால அதுக்கு பேர் வந்து அடுத்த நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் பாயிண்ட், டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ். அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ் உங்களோட கண்ட்ரிக்கோ உங்களுக்கு தேவைக்கோ அவங்களோட பணத்துக்காகவும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து என்ன கிடையாது, சயின்டிஸ்டோட ரூல்ஸே கிடையாது. டிஸ்இன்ட்ரெஸ்டட். இன்னும் ஒரு பாயிண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யார் ட்ரை பண்ணி பார்க்கலாம்? சயின்ஸோட முக்கிய ரூல்ஸாக இருக்கலாம், இருந்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் யோசிக்கிறீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்லுவேன், ஸ்டார்டிங் பண்ண டைமில் அதை புரியலாட்டாங்க வேறு மாற்றுங்க. அதானங்க இது டிஸ்இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன். அடுத்து மணியை பேஸ் பண்ணாமல் இருக்கணும், நம்ம லைஃப் பேஸ் பண்ணாமல் இருக்கணும், நம்ம புகழ்வதெல்லாம் பேஸ் பண்ணாமல் இருக்கணும். அதான் டிஸ்இன்ட்ரெஸ்ட் சொன்னேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தவிர்த்துட்டு பண்ணுறது டிஸ்இன்ட்ரெஸ்ட். வேறு யூஸிங்க. எல்லா காலத்துக்குமே சயின்ஸ் பொருந்தும் இப்படி வராது தானே. சயின்ஸ் தான் மாறும் பார்த்தோம். நீங்கள் தான் சொன்னீங்க ஃபால்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னோம்ல, காலத்துக்கு ஏற்ற மாறும். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்தவங்க என்ன பண்ணுவான், நியூட்டன் சொன்னது யாரும் காலி பண்ணுவார், ஐன்ஸ்டைன் காலி பண்ணுவார். நியூட்டன் என்ன சொல்கிறாரு, கிராவிடேஷன் தான் எல்லாத்துக்கு காரணம் சொல்கிறாரு. ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு, கிராவிடேஷனில் காரணம் கிடையாது, ரிப்பிள் எஃபெக்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ரிப்பிள் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் ஸ்பேஸ், எர்த், மெர்க்குரி, வேறு வீனஸ்லாம் இருக்க வச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் சுத்தத்துக்கான காரணம் என்னன்னா ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா ஹெவன்லி பாடிஸ்க்குமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குன்னு யார் சொல்கிறா, நியூட்டன் சொல்கிறார். ஆனால் இவர் யார், ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய இப்போ எல்லாம் இருக்குதா, ஒரு பெரிய சன்னு வந்து குதிக்குது உள்ள, குதித்த உடனே என்னாகும், அந்த வேவ் ஆடும்ல, அந்த வேவ் சுற்றி தான் வரும். அப்போ கிராவிடேஷன் கிடையாது, அந்த டிஸ்டர்பன்ஸில் உருவாகுதுன்னு சொல்கிறார். அது அப்போ மாறுறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதை விட்டுருக்கு, வேறு ட்ரை பண்ணு. முக்கியமான ரூல் இருக்குது. புரியல வேணாம், வேறு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். அது ஃபீச்சர்ஸ் வருதுல்ல, டெஸ்ட் பண்ணிட்டு வந்துச்சுல, எம்பிரிக்கல் அனாலிசிஸ் தானே படிச்சிங்க. எம்பிரிக்கல் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தானே. வேறு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியம் தானே. சயின்ஸ் தான். ஓகே, அதை விடுங்க. வேறு ஓகே, நான் இதை எழுதுறேன், ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, அட்லீஸ்ட் இதை பார்த்த உடனே ட்ரை பண்ணுங்க. தெரியலையா, கரெக்டு. ஆர்கனைஸ் ஸ்கெப்டிசிசம்னா ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய திட்டுலாம். இல்லை நீங்கள் சொன்ன தப்பு இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் இப்படி சொல்லுங்கள். நிறைய கொஸ்டின் கேட்டு என்ன பண்ணலாம், ஸ்க்ரூட்டனி பண்ணலாம். அதுக்கு அவர் வந்து அப்படியா ஓகேன்னு சொல்லிக்கலாம். அப்போது நான் சொன்னது தான் கரெக்டுன்னு என்ன போடுறது அவர். ஆமாம், நீ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த சமூகம் அதை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கெப்டிசம் வைக்கும். ஸ்கெப்டிசம் அர்த்தம் அதுக்கு அகெயின்ஸ்ட் அர்த்தம். நெகட்டிவ்னு சொல்லலாம், ஸ்கெப்டிசம் சொல்லலாம். எனக்கு வந்து சொல்கிறது குளோபலைசேஷன் மேலே எனக்கு ஸ்கெப்டிசிசம் இருக்குது. என்ன இருக்குது, ஸ்கெப்டிசிசம் இருக்குது. அப்படின்னு அர்த்தம்னா எனக்கு அதை பிடிக்கலன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீ ஒரு ஐடியா கொண்டு வரேன்னா ஃபஸ்ட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஆர்கனைஸ் சேர்ந்து ஒரு ஸ்கெப்டிசிசம் பண்ணுவோம். இது எப்படி சொல்கிற கரெக்டானு சொல்லுவோம். அதை கண்டிப்பாக நீ ஃபாலோ பண்ணணும். அப்படிலாம் கிடையாது, எந்த தான் உலகத்தின் சிறந்த அறிவுன்னு சொன்னால் ரூல்ஸை பிரேக் பண்ணுறேன்னு அர்த்தம். அதனால் முக்கியமானது அடிக்கடி நடக்கும். ஓகேவா, இல்லை இவங்க சொன்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதை 4 தான் முக்கியமான ரூல்ஸ். ஓகே, இப்போது நீங்கள் சொல்லியிருக்கல, உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு எப்படி சொல்லுவீங்க, அதுக்கு வேறு வேர்டு சொல்லலாம் தான். அப்போ இதுக்கு நீங்கள் வேறு வேர்டு சொல்லி பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள். வெரி குட். கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு சொல்லி பார்க்கலாம். வேர்டு கொஸ்டின் இப்படியே போகுங்க. கிரிட்டிசைஸ் வேறு இல்லை, அவங்க டாலரேட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இப்படி சொல்லாமா, கிரிட்டிக்கல் ஸ்க்ரூட்டனி சொல்லலாமா, கிரிட்டிக்கல் ஸ்க்ரூட்டனி. ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சா டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் யூனிவர்சலிசம் ரூல்ஸை பிரேக் பண்ண எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் யூனிவர்சலிசம், அவன் சயின்டிஸ்டாக இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டாங்க. அதான் அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்லுங்கள், மேக்ஸ் கண்டுபிடிச்சார் அவர். யோசிங்க, வேறு ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் புரிஞ்சா
உங்களால் எக்ஸாம்பிள் தர முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சுன்னு அர்த்தம். ட்ரை பண்ணுங்க. சொல்லுமா கலிலியோ நான் சொல்லிட்டேன். நான் வேறு ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் உங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்குற எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கலிலியோவுக்கு போகிறீங்க, அது படிப்பு சம்மந்தம் மெமரி போகிறேன் சொல்ல புரியல. ரியல் லைஃப் இந்த உங்கள்கிட்ட இந்த டைமில் வாடுறது நீங்கள் இந்த 10 வருஷத்தில் பார்த்தது இந்தியா முழுக்க கூட இருக்கலாம். சொல்லுங்கள். அவங்க சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சித்தா வந்து சூடோ சயின்ஸ் கூட வச்சுக்கலாம், பட் இருந்தாலும் ஏற்றுக்கல. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேறு நீங்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா ஐஐடி இருக்குல்ல, ஐஐடியில் டீச்சர்ஸ் இருக்காங்களே, உமன் அதிகமாக இல்லை தானே? அவங்களை பற்றி என்ன அர்த்தம்? ஐஐடி காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா அதில் உமன் ரெப்ரசன்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது டீச்சராக இருக்கணும்னா யாரால் இருக்க முடியல. ஆமாம், அப்போது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. யூனிவர்சலிசம் அர்த்தம். அதாவது ஐஐடியோட மெயின் விஷயம் என்னம்மா? சயின்ஸ் சொல்லித்தரது தானே. ஐஐடினாலே சயின்ஸ் டெக்னாலஜி. அப்போ சயின்ஸ் சொல்லித்தர இடத்துல என்ன இல்லை? யூனிவர்சலிசமே இல்லை. உமன் ரெப்ரசன்ட் 15% கிடையாது. ஓகே, அப்போது சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லேயே சயின்டிஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க? டிஸ்டர்ப் பண்ணி பார்க்குறாங்க. யூனிவர்சலிசம் இல்லை. நான் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், ட்ரை பண்ணும்போது நான் சொன்ன எக்ஸாம் புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொன்ன எக்ஸாம் உமன் ஃபேக்கல்ட்டி அண்டர் ரெப்ரசன்டட். உமன் ஃபேக்கல்ட்டி எங்கே? ஐஐடி, இஸ்ரோ, நாசா வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எக்ஸாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ இந்த பாயிண்ட் சொல்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்ல, எல்லா ரூல்ஸுமே எதை பற்றினா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக பீப்புள் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே, அது இதில் வராது. காரணம் என்னென்னா, நம்ம பேசுகிற ஒட்டுமொத்த டாப்பிக்குமே சயின்டிஃபிக் கம்யூனிசமா சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. சயின்டிஃபிக் பீப்புளை எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஒரு சயின்டிஸ்ட் வராத எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு கம்யூனிசம் அப்படின்னு அர்த்தம். அவரோட ஐடியா நமக்கு எல்லாமே ஐடியா. அதே மாதிரி யூனிவர்சலிஸ்ட்டாக பார்க்கணும். மூணாவது ஆமாம், அவருக்கு கண்டிப்பாக என்ன இருக்காது? ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நாலாவது ஆர்கனைசேஷன். அவர் மேலே நீங்கள் எத்தனை கொஸ்டினாக கேட்டாலும் அவர் எஸ் சொல்லி ஆன்சர் பண்ணுவார். இதெல்லாம் சொன்னது யார் தெரியுமா? ராபர்ட் கே மெர்டன். யார் சொன்னார்? நார்ம்ஸ் கவர்னிங் தி சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. அதை பற்றி சொன்னாலே யார்? ராபர்ட் கே மெர்டன். சிலபஸ் இருக்கார், படிப்போம். ஓகே, யார் பேர் சொன்ன? நான் ராபர்ட் கே மெர்டன். இந்த ரூல்ஸ்க்கு அவர் வைக்கிற பேர் வந்து குடோஸ். சியூ என்ன காரணமாக இருக்கும் பார்க்கலாம். கம்யூனலிசம், யூனிவர்சலிசம், டிஸ்இன்ட்ரெஸ்ட், ஆசமிசம், குடோஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 6 பார்த்தோம்ல. அடுத்த பார்த்தோம் 6 ஃபீச்சர்ஸ் பார்த்தோமா? 6 ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் இப்போ ஒரு குடோஸ் வச்சுக்கலாம். குடோஸ் இது எல்லாத்தையுமே ஜென்ரலாக சொல்லலாம். சயின்ஸோட ஃபீச்சர்னு சொல்லலாம். அதுக்குள்ளே ரூல்ஸும் ஒழிஞ்சிருக்கு, எல்லாம் சொல்லலாம். ஜென்ரலாக பார்த்தோன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் சயின்ஸோட ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்ஸ். ஓகே, ஒன் மோர் விஷன். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் ஃபஸ்ட் என்ன படித்தோம்? வாட் இஸ் சயின்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்ஸ். அப்புறம் அடுத்து சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை எப்படி படிக்கிறது? வாட் இஸ் சயின்டிஃபிக் மெத்தட்? லாஸ்ட் கிளாஸில் படிச்சா இருக்கா? இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் சயின்டிஃபிக் மெத்தட். என்ன ஸ்டெப்ஸ் பார்க்கலாம்? எடுத்து ஹைபோதீசிஸா மறந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுமா? சரி, ப்ராப்ளம் நீங்கள் ஓகே ப்ராப்ளம் இப்படி சொல்லலாம். ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லலாம். அப்சர்வேஷன் சொல்லலாமா? அதாவது என்ன ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படி சொல்லலாம். இல்லைனா யூ ஆர் ஃபஸ்ட்டு டிஃபைனிங் தி ப்ராப்ளம் சொல்லலாமா? என்ன ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. ரெண்டாவது இப்போ நீங்கள் சொல்லும்போது புக்கில் என்ன இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஜென்ரலாக சொல்லணும். ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க? அப்சர்வ் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன வரும்? ப்ராப்ளம். இதான் ப்ராப்ளம் முடிவு பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு நிறைய காரணங்கள் வரும். நிறைய ரீசன்ஸ்னு எழுதலாம், இல்லைன்னா ஹைபோதிசிஸ் இதெல்லாம். ஓகேவா? நிறைய ஹைபோதிசிஸ் இருக்குது. அடுத்து என்ன பண்ணீங்க? ஹைபோதிசிஸில் அதில் ஏதாவது ஒன்று எடுத்து என்ன பண்ணுறீங்க? டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவாக இருக்குன்னு என்ன பண்ணுறீங்க? ரீட் பண்ணுறீங்க. கரெக்டாக அதை டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லாமா? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அது ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். தப்பாக இருந்தானே அது பேர் என்னது? தப்பாக இருந்தால் ஃபால்சிபிலிட்டி. ஓகே, நல்லிஃபைடு இல்லைன்னா ரெஃப்யூட்னு சொல்லுவாங்க. ரெஃப்யூட்னு சொல்லுவாங்க. ஒத்துட்டாங்கன்னா அக்செப்டபிலிட்டி சொல்லுவாங்க. இதுதான் நார்மல் சயின்டிஃபிக். இப்போ என்ன பண்ணலான்னா இதெல்லாம் சொல்ல போகிறேன். எக்ஸஸில் வார்த்தை ஆட் பண்ணுறேன். சேம் ப்ராசஸ் தான். இதை முடிச்சுட்டா முடிச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதை நான் அப்படியே சொன்னேன்னா ட்ரையாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே கொண்டு பண்ணலாம். ஓகே,
ஓகே, ட்ரை பண்ணலாமா? நீங்களே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் இருக்கிற ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள். முக்கியமான ப்ராப்ளம் எஜுகேஷன் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இந்தியாவில் வந்து என்ன சொல் கொரோனா. ஓகே, கொரோனா வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமான ப்ராப்ளம் எஜுகேஷன் வச்சுக்கலாம். அதாவது இந்தியாவில் எஜுகேஷன் நிறைய பேருக்கு இல்லை வச்சுக்கலாமா? நிறைய பேர் படித்தவங்க இல்லை வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணுவாங்க. என்ன படிக்க போகிறாங்க ப்ராப்ளமு? ஆமாம், அப்படி போலீஸ்ட்டு கிடைக்க மாட்டாங்க. ஓகே, எஜுகேஷன் கிடைக்கலையா, ஓகே அப்படி முடிவு பண்ணிவிட்டு அதில் ஒரு சர்ட்டனாக நேரோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஹோலிஸ்டிக்காக படிக்காமல் அப்படி சொல்ல முடியாதுல்ல, இந்தியாவில் கல்வி இல்லைன்னு. யாருக்கு கல்வி கிடைக்கல? பெண்களுக்கா ஆண்களுக்கா? பெண்களுக்கு. ஓகே, அடுத்து பெண்கள் எல்லாருக்கும் கிடைக்காம இருக்கா? ஃபார்வர்ட் கேஸ்ட் கிடைக்காம இருக்கா, இல்லை லோ கேஸ்ட் கிடைக்காம இருக்கா? அதை பார்ப்பாங்க. அப்போ ப்ராப்ளமே கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு ப்ராப்ளம் எடுத்துப்பாங்க. பொதுவாக எடுக்க மாட்டாங்க. அது காமன் சென்ஸாக மாறிடும். இந்தியாவில் கல்வி கிடையாது, நான் படிக்க போகிறேன், அது காமன் சென்ஸாக மாறிடும். இந்தியாவில் கல்வி இல்லை, ஓகே தான், அது ஹோலிஸ்டிக்கு. அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, யாருக்கு ரொம்ப கல்வி கம்மியாக இருக்குன்னு பார்க்க போகிறேன். அந்த ப்ராப்ளம் நான் என்ன பண்ண போகிறேன், ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண ரிசர்ச் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணிடுறேன். பெரிய ப்ராப்ளமு, அந்த ப்ராப்ளம் வந்து நான் என்ன படிக்க ஆசைப்படுறேனோ அந்த ப்ராப்ளம் நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டாங்க, இந்தியாவில் கேஸ்ட் இருக்குது, அது வந்து என்னது ஹோலிஸ்டிக் தான். ஓகே, ரூரலில் கேஸ்ட் அதிகமாக இருக்குது, அப்படி கொஞ்சம் நான் ஸ்பெசிஃபிக்காக வச்சுப்பாங்க. நேரோவிங் டவுன் சொல்லுவாங்க. அது அப்போ இது எல்லாமே என்னது, டிஃபைனிங் தி ப்ராப்ளம் சொல்லலாம், அப்சர்விங் தி ப்ராப்ளம் எல்லாம் சொல்லலாம். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அது? ஆமாம், அப்போ வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? இந்தியாவில் கல்வி நிறைய பேர் கிடைக்கல, நான் தேடி பார்க்குறேன். கரெக்டாக தலித்ஸ்க்கு வந்து அதிகமான கல்வி கிடைக்கல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குட்டிக்குள்ளே போயிடுவாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவாங்க, டிஃபைன் பண்ணியாச்சு, யாருக்கு கல்வி கிடைக்கல, தலித். ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணியாச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அதுக்கான காரணம் கண்டுபிடிப்பாங்களா? ஆனால் காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு படிச்சுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்போது தலித்துகளுக்கு கல்வி கிடைக்கவில்லை அப்படின்னு இதை பற்றி எழுதின எல்லா விஷயத்தையும் படிப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ரிவியூவிங் தி லிட்ரேச்சர் சொல்லுவாங்க. ரிவியூவிங் தி லிட்ரேச்சர், அதாவது இது சம்மந்தப்பட்ட லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே படிப்பாங்க. ஏன் படிக்கணும், அது ஏன் படிக்கிறது முக்கியமானு கேட்டால் ரெண்டு வகையாக முக்கியம். ஒன்று வந்து ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை யாராவது எடுத்துக்கா செக் பண்ணிப்பாங்க. அதாவது தலித்துகளுக்கு இது கல்வி இல்லை தான் அப்படின்னு இதே ஹெட்டிங்கை ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்கானா, அதுக்கு ஆன்சர் வந்திருக்கா செக் பண்ணிக்கிறதுக்கு இதை பற்றி எல்லாத்தையும் படிப்பாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுள் ஸ்காலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கூகுள் சர்ச் பண்ணுறீங்களே, எக்ஸாம்பிள் உமன் இந்தியாவில் உமன் பெண்களுக்கு அதிக வேலை கம்மியாக இருக்குது, ஹையர் கொஸ்டின் டைப் பண்ணிட்டீங்க. டைப் பண்ண உடனே ரிசல்ட் இருக்குது, நியூஸ் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல, மீடியா இருக்குது, எல்லாம் இருக்குல்ல, பக்கத்தில் கூகுள் ஸ்காலர் இருக்கும். கூகுள் ஸ்காலர் கிளிக் பண்ணிங்கன்னா 1000 பேஜஸ் இருக்கும். அதே டைட்டிலில் ஒரு 1000 பேர் ரிசர்ச் பண்ணியிருக்கும். அது எல்லாத்தையும் தேடி பார்ப்பாங்க. தேடி பார்த்த உடனே அவனுக்கு என்ன தெரியும்னா, ஒவ்வொருத்தவங்க அதை பற்றி பேசிக்காங்க, ஆனால் இந்த விஷயத்த பேசலன்னா அவனுக்கு ஒரு கேப் கண்டுபிடிப்பான். அப்போ நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன், அதை நிறைய பேசிக்காங்க, ஆனால் எவ்வளோ பேசியிருந்தாலும் சரி அந்த ரிசர்ச்சில் ஒரு குட்டி கேப் இருக்குது, அந்த கேப்பை நான் ஃபில் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிப்பேன். புரியுச்சா? ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன், அந்த ப்ராப்ளம் நான் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி படிக்கிறேன். படிக்கும் போதே மைண்ட் என்ன வந்துடும், நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள், அசம்ஷன் சொல்லுங்கள், ஓகே இப்படிலாம் போகல, இப்படிலாம் போகல. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கல போலைங்க. அப்போ நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் அடுத்து என்ன ப்ரெடிக்ஷனோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட ப்ராப்ளம் வந்து யூனிக்காக இருக்கும். அப்போ அதுக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரிவியூவிங் தி லிட்ரேச்சர் முக்கியம். ஓகே, அது பேர சொன்னான், கேப் தான் சொன்னேன். என்ன கேப் சொன்னான், என்ன கேப் சொன்னான், கேப் தான் சொன்னேண்ணா. சரி, ஓகே, ரிசர்ச் கேப்பில் வச்சுக்கலாம். எந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் தலித்துகளுக்கு வந்து கல்வியில் எல்லாம் முடிப்பட்டுனா அதை தேடி பார்க்கும்போது கடைசியாக என்ன கேட்படுதுன்னா, பெண்களுக்கு தான் அதிகமான ஒடுக்குமுறைகள் இருக்குது தலித்தில், அவங்களுக்கு கல்வி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன். அப்போ அதை பற்றி யார் ரிசர்ச் பண்ணல போல, அப்போ அவங்களோட கல்வியில் படிக்கணும்னு முடிவு பண்ணிடுறேன். அப்போ அந்த முடிவு வர்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறேன், லிட்ரேச்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, அப்சர்விங் தி ப்ராப்ளம், டிஃபைனிங் தி ப்ராப்ளம், டிஃபைனிங் யுவர் ரிசர்ச் ஏரியா, எல்லாம் ஒன்று தான். செகண்ட் பாயிண்ட் சொன்னான், ரிவியூவிங் தி லிட்ரேச்சர். இப்போ இந்த வார்த்தைக்கு நீங்கள் வேறு வார்த்தை சொன்னதான் உங்களுக்கு புரிஞ்சு நடத்தும். ட்ரை பண்ணு, எம்பிரிக்கல் சொல்லலாம். வேறு
ரிவ்யூவிங் த லிட்ரேச்சரோட எய்ம் என்ன? இதுக்கு முன்னாடி ஆமாம், அதாவது யாரெல்லாம் இதே டாப்பிக்கில் ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சொன்னாங்களே, யாரெல்லாம் ஆமாம் கண்டக்ட்னா கண்டக்ட்னா நடத்திருக்காங்க. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியம். ஹூ ஆல் ஹேவ் டன் திஸ் கண்டக்டட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எது முக்கியம்? ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் முடிவு பண்ணியாச்சு. அப்போது வந்து இந்தியாவில் தலித் பெண்களுக்கு கல்வி கிடைக்கவில்லை, அதுதான் என்னோடய ப்ராப்ளம். அதில் தான் ஒரு பெரிய கேப் இருக்குது, அதில் படிக்க போகிறேன். அப்போ அதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணுவோம்? அடுத்து ஹைப்போதசிஸ் ரெடி பண்ணும். புரிஞ்சா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுப்பேன். இதுவாக இருக்கலாமோ எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவேன்? நான் அதுக்கான டேட்டா கலெக்ட் பண்ணணும், ட்ரூவா இல்லை செக் பண்ணணும். அதான் அர்த்தம். எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னது ஒன்று தான். எக்ஸ்பெரிமெண்ட் அர்த்தம் நான் சொன்னது கரெக்டாக தப்பா செக் பண்ண போகிறேன். செக் பண்ணுறதுக்கு என்ன தேவை? டேட்டா தேவை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேட்டாவை என்ன பண்ணேன்? என்ன படிக்கணும் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். 2 வகை பண்ணியிருக்கேன். புரியுதா இல்லையா? ஸ்டார்டிங்கே டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நான் படிக்க போகிறது கரெக்டாக செக் பண்ணிக்கிறது. இப்போ அடுத்து பண்ண போகிறது என்னோட ஹைப்போதசிஸ் கரெக்டாக செக் பண்ண போகிறேன். ஓகே, அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுற 2 வகை சொன்னது நம்மளுக்கு. ஒன்று ஆக்டிவ், ஒன்று பாசிவ். ஆக்டிவ்னா அந்த ஊருக்கே போயிடுவீங்க. அந்த ஊருக்கே போயிட்டு அவனுக்கு தெரியாது, ஒரு வருஷம் வாழ்வீங்க. ஓகே, அந்த ஊருக்கார மாதிரியே போயிடுவீங்க. என்ன காட்டிக்க மாட்டீங்க, நீங்கள் சயின்டிஸ்டாக காட்டிக்க மாட்டீங்க. ஓகே, அப்போ நான் போய் என்ன பேசுவீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களோட வீடு எங்கே கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க? தலித் வீடு எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. ஓகே, அந்த மாதிரி அவங்க லாங்குவேஜில் பேசுவீங்க. ஃபஸ்ட்டு போய் நிற்பீங்க, அவங்க கிட்ட பார்ப்பீங்க, விட மாட்டாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு லட்சம் உங்கள் பசங்களை ஃப்ரெண்டு பிடிப்பீங்க. ஃப்ரெண்டு பிடிச்சி ஃபுல்லாக நடக்கும், ரிசர்ச் நடக்கும். அது பேர் அது ஃபீல்டு ஒர்க். ஓகே, அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஞாபகம் இருக்கா? ஆம்சேர்னு படிச்சு நமக்கு ஆம்சேர்னு வார்த்தை. ஆம்சேர்னு நம்ம உட்காந்த இடத்துலேயே முடிக்கலாம். புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுவும் பண்ணலாம். அது பேசிவ் ஒர்க். ஆக்டிவ் ஸ்டடியும் பண்ணலாம். எதுக்கு பண்ணுறீங்க? உங்களோட ஹைப்போதசிஸ் கரெக்டாக செக் பண்ணுறது. ஓகே, அப்போ டேட்டா கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். ஓகே, அந்த தலித் முழுக்க என்ன பண்ண படிக்கிறீங்க? டேட்டாஸ் நிறையா கிடைக்கும். ஒரு 1000 பேர்கிட்ட பேசுகிறீங்க. அப்போ அந்த டேட்டாவை என்ன பண்ணுவீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் அடுத்தது தான் கிளாஸிஃபைங் டேட்டா, இல்லைன்னா அனலைசிங் டேட்டா சொல்லலாம். அப்போ வந்து உங்கள் ஹைப்போதசிஸ் எடுத்துக்கிறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. டேட்டா கலெக்ட் பண்ணுறது ஒன்று, ஆனால் அதை விட முக்கியமாக கிளாஸிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள், நான் 1000 தலித் குடும்பத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் பேசிட்டேன், ஆக்டிவாக பேசிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா பிரிக்கிறேன். இந்த 1000 பேரில் வந்து 700 பேர் வந்து மென்னு, 300 பேர் வந்து ஃபீமேல். இப்போ நான் டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணும்போது தான் எனக்கு பேட்டர்னே கிடைக்கும். இந்த 700 பேரில் என்கிட்ட பேசினவங்கள ஒரு 500 பேர் படித்தவங்க, இந்த 300 பேரில் வந்து 100 பேர் படித்தவங்க அப்படின்னு டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேச என்ன பண்ணணும்? பேட்டர்ன் உருவாக்க ட்ரை பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட் நம்ம நான் லாஸ்ட் விஷயம் சொன்னோம்ல, டேட்டா கலெக்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டான அவசியம் கிடையாதுன்னு படிச்சோம். நம்ம இருக்கா நான் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். டிஸ்கஷனில் இருந்தீங்க, அந்த ரிவிஷன் டிஸ்கஷனில் இருந்தியா? லாஸ்ட் ரிவிஷன் டிஸ்கஷனில் இருந்தியான்னு கேட்குறேன். அப்போது டேட்டா கலெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு படிச்சோம். நம்ம இருக்கா? நீ கேட்குற கொஸ்டின் விதத்தை பொறுத்து மாறும். தரித்துக்கெல்லாம் படிக்க மாட்டாங்க தானே? படிக்க மாட்டாங்க தான். அவனோட காசு இல்லை தானே? அவன் காசு இல்லை தான். அவனோட காசு இருக்குமோ இருக்காதா? கண்டிப்பாக காசு வச்சுப்பானுங்க. கொஸ்டின் ஏற்ற மாதிரி டேட்டா கலெக்ஷன் ஆகும், வரும். அதை பாயிண்ட் ஆச்சு. ஓகே, ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க. டேட்டா கலெக்ட் பண்ணுறது மெயின் எய்மே அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் உருவாகும். எப்படி உருவாங்க? எக்ஸாம்பிள், மேல். என்னோட எய்ம் என்னது? அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு தான் கல்வி கிடைக்கல, எஜுகேஷன். ஓகே, அப்புறம் பிரிச்சிடுறேன், மேல் ஃபீமேல் பிரிச்சிடுறேன், எஜுகேஷன் போடுறேன். 5th வரைக்கும் படித்தவங்க எத்தனை பேர் பார்க்குறேன்? 5th வரைக்கும் படித்தவங்க இங்கே வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா இங்கே 50 பேர் இருக்காங்க. ஓகே, இதில் ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேர் பார்க்குறேன்? அதில் சில பேர் இருக்காங்க. நான் இதை வச்சு நான் ஒன்று முடிவு பண்ணுறேன், கன்ஃபியூஸ் பண்ணுவேன். அப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ வந்து தலித் பெண்களுக்கு வந்து கல்வி அதிகமாக கிடைக்காததுக்கான காரணம் என்னென்னா, இதில் இந்த பேட்டர்லாம் போடுவேன். எக்ஸாம்பிள் இன்கம் போடுவேன். இப்போ யார்கிட்ட காசு அதிகமாக இருக்குன்னு பார்ப்பேன். இவங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குது, காசு கம்மியாக இருக்குது, இப்படிலாம் பார்த்துட்டு இல்லை கல்வி எனக்கு முடிவு எப்படி வரும்னா ஆப்போசிட்டாக வரலாம். எக்ஸாம்பிள், தலித் பெண்களுக்கு டபுள் ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லணும். என்ன இருக்குது? ஞாபகம் இருக்க பிரச்சனை இருக்கா? ஆமாம். அப்போ வந்து பெண்களாக இருக்கிறதாலே ஒடுக்கப்படுறாங்க. 2வது தலித்தாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் வருது. அப்போ காரணம் வந்து பேட்ரியார்கி தான். பேட்ரியார்கியால் தான் அவங்க படிக்கலை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு டேட்டா ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்போ இவங்களுக்குலாம் படிப்பு வந்துருக்குது, இங்கே படிப்பு ரீச் ஆகலை, அதனால் கல்வியில் இதான் முடிவு பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் லைன்ஸ் படிக்கிறேன்.
இந்த லைன்ஸை வந்து உங்களுக்கு மீனிங் கூட பாருங்க. ஓகே, வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்? ஃபஸ்ட்டு செலக்ட் தி ப்ராப்ளம், இல்லைன்னா டிஃபைன் யுவர் ரிசர்ச் ப்ராப்ளம். புரிஞ்சா? ரெண்டாவது ரிவ்யூ தி லிட்ரேச்சர், அதாவது மீனிங் புரியணும். அப்படின்னா அர்த்தம் ரிவ்யூ லிட்ரேச்சர் அர்த்தம் கேதர் தி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு சேம் டாபிக். ஓகே, மூணாவது வந்து ஃபார்முலேட் தி ரீசன்ஸ், இல்லை ஃபார்முலேட் தி ஹைப்போதிசிஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அடுத்து பர்ஃபார்ம் தி எக்ஸ்பெரிமெண்ட். Perform the experiment using single method or different methods? Different methods. Example, active சொல்லலாம், passive சொல்லலாம். Active என்ன அர்த்தம்? Field work. Example, survey, participatory, இதெல்லாம் வந்து. ஓகே, கேஸ் ஸ்டடி, உட்காந்து பேசுறது. அடுத்து எதாவது சொன்னாங்க, அது முடிஞ்சிடுச்சு. நான் லாஸ்ட் என்ன சொன்னாங்க? Perform the experiment using the different methodologies. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கலெக்ட் தி டேட்டாஸ். ஓகே, டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹைப்போதிசிஸுக்கு மேட்ச் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணு? கிளாஸிஃபை தி டேட்டா அண்ட் அர்த்தம் பண்ணும் பேட்டர்ன் மேக்கிங் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஹைப்போதிசிஸ் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ எப்படி பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொன்னாரு? டிஃபைன் தி ரிசர்ச் ப்ராப்ளமா. செகண்ட் வந்து ரிவ்யூ லிட்ரேச்சரா. மூணாவது ஃபார்முலேட் தி ஹைப்போதிசிஸ். அடுத்து ஓகே, ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. Perform the experiment using the different methodologies. Collect the data and test your hypothesis. Analyze the data. Last, formulate the theory. இதுதான் காரணம் தியரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணணும். ஓகே, சயின்டிஃபிக் ஜர்னல்ஸ்னு ஒன்று இருக்குது. நீ படம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், ஸோ பப்ளிஷ் பண்ணணும். அப்போ அதுக்கான அப்போ உன்னோட ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி பப்ளிகேஷன்ஸ் எதாவது இருக்கா கண்டுபிடிச்சி அந்த ஜேர்னலுக்கு நீ அனுப்பிவிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்டடி வந்து சயின்டிஃபிக்காக செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க சில பேரண்ட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் படித்தா மட்டும் தான் இப்படி படித்து சயின்டிஃபிக் வச்சுருப்பாங்க. அந்த பேரமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதான் என்னது சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். நம்ம இதுக்கு பார்த்தது வாட் இஸ் சயின்ஸ்னால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் சயின்ஸ். சயின்டிஸ்ட் ஃபாலோ பண்ண ரூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தாச்சு, நான் சொன்னது யார்? மெட்டல். மூணாவது ஒரு சயின்டிஸ்ட் பண்ணுற மெத்தடாலஜி எப்படி பார்த்தது தான் இன்னும் எக்ஸ்ட்ரா அதில் வார்த்தைகள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போகிறது, இப்போ நம்ம என்ன தோணும்? இந்த மாதிரி படித்தா தான், இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் படித்தா மட்டும்தான் நமக்கு வர்ற ரிசல்ட்டு ட்ரூத்தாக இருக்கும். கரெக்டாக என்ன பார்த்தோம்? சயின்ஸோட மெயின் வேலையே என்னென்னா டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட் டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரூத். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரூத் தானே. அப்போது இந்த ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ட்ரூத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம்ல. அடுத்து பார்க்கும்போது அப்படிலாம் கிடையாது சொல்லுவோம். கிரிட்டிக் ஆஃப் சயின்ஸ், கிரிட்டிக் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட். இப்படி புரிஞ்சா எதிராக சொன்னால் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிற உண்மையாக இருக்குன்னு சொல்லி முடிச்சோம். அடுத்து சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாது, சயின்ஸே போய் தான் அப்படின்னு சொல்ல போகிறது. அடுத்து பார்க்கணும் கிரிட்டிக் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட். ஃபஸ்ட்டு ஆள் பார்க்க போகிறோம். எதுக்கு பார்க்க போகிறோம்? கார்ல் பாப்பர். முக்கியமான ஆள். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸும் ஒன்று தான், சூடோ சயின்ஸும் ஒன்று தான் சொல்கிறார். சயின்ஸும் ஒன்று தான். ஆமாம், நீங்கள் ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது சொல்கிறார். பிரித்து பார்க்குற இங்கிலீஷ் அது பிரித்து பார்க்குறேன். செக்ரிகேட்டிங் சொல்லலாம், டிமார்கேஷன் சொல்லலாம். டிமார்கேஷன் பிரின்சிபல் சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபலை சொன்னது கார்ல் பாப்பர். என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸுக்கும் சூடோ சயின்ஸுக்கும் இதாங்க டிஃப்ரென்ஸ். என்னென்னா சயின்ஸுன்றது அப்சல்யூட் ட்ரூத்தா இல்லை மாறுமா கேட்டால் மாறும். அதாவது ஃபால்சிஃபைபிலிட்டி சும்மா அப்படி ஒரு ஒன்று நீ முடிவு பண்ணுற அது தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. அப்போ சயின்ஸே வேஸ்ட் தானே. இன்றைக்கி ஒன்று கரெக்டாக இருக்குது, நாளைக்கு என்ன பண்ணலாம் தப்பாக சொல்லலாம். அப்போ அதுதான் உண்மையோடு பேச முடியும். அப்போ இந்த ஃபால்சிஃபைபிலிட்டி தான் சூடோ சயின்ஸுக்கும் சயின்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ். அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ன சொல்கிறீங்க? சூடோ சயின்ஸ்னு அர்த்தம் காமன் சென்ஸ் வச்சுக்கலாம். அப்போ காமன் சென்ஸையும் சயின்ஸுக்கும் டிஃப்ரென்ஸே, ரிலீஜியஸுக்கும் சயின்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஃபால்சிஃபைபிலிட்டியெல்லாம் வருது. இதில் வருது. இப்போ ஃபால்சிஃபைபிலிட்டி வருதுனாலே தப்பு தானே. நம்ம சயின்ஸை வந்து ஒரிஜினல் சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட் சொல்கிறேன். ரெண்டாவது, இது நான் லாஸ்ட் கிளாஸ் ஞாபகம் இருக்கா? ரீசனிங் படித்த ஞாபகம் இருக்கா? 2 வகை இருக்கும். ஒன்று ரெண்டாவது இந்த இண்டக்டிவ் ரீசனிங் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுமே சயின்ஸ் தான் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு 5 பேரை பார்க்குறீங்க. 5 பேர் பார்த்துட்டு ஓகே கருப்பாக தான் இருக்கும் போல் முடிவு பண்ணுறீங்க. கருப்பாக இருக்கும் போல் முடிவு பண்ணுறீங்களே. அப்போ போலன்னா என்ன ப்ரெடிக்ஷன் அர்த்தம்.
அப்போ சூடோ சயின்ஸ்னா அது ஆஸ்ட்ராலஜி என்ன பண்ணுது, ஆஸ்ட்ரானமி ப்ரிடிக்ட் பண்ணுது. அப்போ ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறேன். நான் சயின்ஸையும் சூடோ சயின்ஸ் பிரித்து பார்க்குறேன். பிரித்து பார்த்தா நீ பண்ணுறது ப்ரிடிக்ஷன் தான் சொல்கிறார். ஒரு 5 ரூபா எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தேன், 5 ரூபா அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன். நான் முடிவு பண்ணிடுறேன், ஓகே வார்த்தைலாம் வேலையாக தான் இருக்கும் போல். அப்போ நீயே போலன்னு முடிவு பண்ணிட்டனாலே என்ன அது, அதாவது இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணல, இப்போ நம்ம இன்டர்டியூஸ் யூஸ் பண்ணல, இப்போ எதை யூஸ் பண்ணல, ஆனால் அந்த காலத்தில் யூஸ் பண்ணீங்கல்ல, அந்த காலத்தில் அதான் சயின்ஸ் நம்பினீங்க. அது சயின்ஸ் தப்பாக இருக்குது. நீங்கள் சயின்ஸுன்ற பேரில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா என்ன பண்ணியிருக்கீங்க, ரைட் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஓகே பிரித்து சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா டிடெக்டிவ் ரீசனிங் இருக்கா. டிடெக்டிவ் ரீசனிங் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெடிக்ட் தான் பண்ணுறீங்க சொல்கிறார். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கான காரணத்தை எழுதுறீங்களே, எழுதி முடிச்சோடனே இந்த காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சு எடுக்கிறீங்களே, அப்போ ஏற்கனவே என்ன பண்ணுறீங்க, முடிவு பண்ணிடுறீங்க இதுதான் இருக்குன்னு நம்பி அதுக்கு கரெக்டாக செக் பண்ணுறீங்க. அதுவும் ப்ரெடிக்ஷன் தான். அப்போ நீங்கள் சொல்கிற 2 ரீசனிங்குமே எதில் வந்துடுது, சயின்ஸில், அதான் சொல்கிறத விட ப்ரெடிக்ஷனில் வருது. அப்போ நீங்கள் சயின்ஸை பிரித்து பார்த்தா 2 யூனிட் பார்க்கலாம். ஒன்று டெஸ்டபிலிட்டி, இன்னொன்று ரீசனபிலிட்டி. அப்போ டெஸ்டபிலிட்டிலே தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் படிச்செல்லாம் தப்பாக வருதுன்னா அப்போ சயின்ஸ் உண்மைன்னு சொல்ல முடியாது, அடிச்சிருக்கு. ரெண்டாவது என்ன சொன்னேன், ரீசனபிலிட்டியுமே எப்படி இருக்குன்னா சயின்டிஃபிக் மெத்தடெல்லாம் இல்லை, எப்படி இருக்குது ப்ரெடிக்ஷனாக இருக்குன்னு சொல்லி. இப்போ ஆஸ்ட்ராலஜி ஒன்று தான், இது ஒன்று தான் சொல்லி முடிச்சிடுறேன். யார் அவர், கார்ல் பாப்பர். ஓகே, இவர் சொன்ன பிரின்சிபல் என்னது, டிமார்கேஷன் பிரின்சிபல். ஓகே, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கங்களேன். அதாவது நான் சொல்கிறேன், என்னோட கருத்து இருக்குல்ல சயின்டிஃபிக் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாப்பராக சொல்லுவார், சயின்டிஃபிக்னாலே என்ன பண்ணி கண்டிப்பாக நீ இந்த சயின்டிஃபிக் சொல்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன், என்னோட உண்மை தான் சொல்ல வர, நாளைக்கு பொய்யாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ சீரப்படாது. ரெண்டாவது நீ சயின்டிஃபிக் சொல்கிறல்ல, நீ என்ன பண்ண முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன், அதை நம்பிக்கை தான் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ சனி சொல்கிறது வேஸ்ட் சொல்கிறேன். என்னோட ஸ்டேட்மெண்ட் நான் சயின்டிஃபிக் நீ சொல்கிறேன்னா அது பெரிய ப்ரூஃப்லாம் கிடையாது. என்ன பண்ணியிருப்பேன் நீ ஃபஸ்ட்டு சொன்னேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன், 2 பாயிண்ட் சொன்னேன். ஃபஸ்ட்டில் சொன்னேன் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நான் பேசுகிறது வந்து அதாவது சொல்லுவாங்களே, இந்த கோயிலில் நான் பார்த்தேன், அது வந்து அப்படியே ஆகாயத்தில் நிற்கிது, அது சயின்டிஃபிக் ட்ரூத்து அப்படின்னு சொல்கிறனாலே நீ சயின்டிஃபிக் சொன்னாலே உண்மைன்னு அர்த்தம் கிடையாது, தப்பாக வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட் பண்ணலாம், உங்கள் டெஸ்டிங் சொல்கிறதே தப்பாக மாற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறல்ல, அதை கண்டுபிடிக்க முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன், அதை வச்சு ஆர்கியூ பண்ணியிருப்பேன், 2மே அவுட்டு தான். ஸோ சயின்ஸ் அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது சொல்கிறார். யார், கார்ல். அடுத்த ஆள் சொல்கிறேன். ஓகே, அடுத்த ஆள் இவர் என்ன பண்ணுறாரு, சயின்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. எப்படி யாரை பார்த்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது பால் ஃபயர்மேன். என்ன சொன்னீங்க, சரி ஓகே. இப்போ பால் ஃபயர்மேனோட கீவேர்ட்ஸ் நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்கள். அதாவது அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி சயின்ஸ் தப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த எல்லா கீவேர்ட்ஸ் தான் யார் சம்மந்தப்பட்டது, பால் ஃபயர்மேன் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் சொல்லி சயின்ஸ் முக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எதாவது எனக்கு ஒன்று இது ஒன்று தெரியும்னு சொல்லுங்கள். யாராவது சொல்லி பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், என்ன அர்த்தம் சொல்லுங்கள். ம் 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 அது கிடையாது, அது ஓகே தான். வேறு சொல்லுங்கள், அதை விட்டுருக்கு. வேறு எக்ஸ்பிளேஷன் சொல்லுங்கள். எந்த பாயிண்ட் சொல்கிறீங்க, செகண்ட் பாயிண்ட் சொல்லுங்கள். என்ன அர்த்தம், மெத்தடாலஜிக்கல் ப்ளூரலிசம். சயின்டிஸ்ட் வந்து ஆமாம், சயின்டிஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்களே, எல்லாருமே ஒரே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண கிடையாது, ஒவ்வொருத்தவங்க மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். மெத்தடே ப்ளூரலிசம் இருக்குது. சயின்ஸ் தான் இப்படி தான் பண்ணு சொல்கிறீங்களே, அப்படி கிடையாது சொல்கிறான். ஒருத்தர் இன்டெக்டிவ் பண்ணுறான், ஒருத்தர் ரிலேட்டிவ் மாற்றுறான், அடுத்த 50 வருஷத்தில் வேறு ஒரு மெத்தட் வரும். அப்போ சயின்ஸ்க்கு மெத்தடே 5 வருஷம் மாற்றிட்டே இருப்பீங்களா? அப்போ அது முன்னாடி படித்தாங்களா, இல்லை வேஸ்ட் ஆகுதுங்களா? அப்போ மெத்தட்ஸ் நைட்டே இருக்குது, ப்ளூரலிசமாக இருக்குது. சொல்ல பிடிச்சா புரியலையா? ஓகே, யூனிவர்சலிசம் நான் என்ன அர்த்தம்னா, உங்களோட கண்டுபிடிப்பு இருக்குல்ல, இந்த ட்ரூத் இருக்குல்ல, அது மாறிக்கிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது. போன வருஷம் உண்மையாக இருக்குது, அதே உண்மை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பொய்யா மாறிடும். ஓகே, அப்போது சயின்ஸ் வந்து யூனிவர்சல் சொல்கிறீங்களே, அதே பொய், அதுவும் வரல. ரெண்டாவது, உங்களோட மெத்தடுக்கு ஸ்டாண்டர்டாக கிடையாது, மாறிக்கிட்டே இருக்குது, நிறைய வேறு பண்ணுறாங்க. ப்ளூரலிசம் இது ட்ரை பண்ணி 2 இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 4 எனிதிங் கோஸ். க்ளூ கொடுத்துருக்கேன், அதுக்கு வார்த்தை வந்து எபிஸ்டமாலஜிக்கல் அனார்கிசம். லிங்க் பண்ணலாம். சொல்லலையே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. சொல்லுங்கள், நீ பேசுங்களா கேட்கணும், அப்போ தான் எனக்கு புரியும். சொல்லுங்கள்.
அது யூனிவர்சலிசம் கிடையாதுன்ற பாயிண்ட்ல அடங்கிடுது. சயின்ஸ் வந்து ஒரு வருஷம் மாறிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறது அதில் வந்துருந்தேன். கேட்குறேங்க நான் உங்களை. புரியலமா? உங்களுக்கு என்ன புரியும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, அது இதில் வந்து சொல்லிட்டு நான் மாற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அது இதில் வந்துடும் நான் சொல்லிட்டேன், வேற ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆக்சிடென்ட்டில் வந்துச்சு. ஆக்சிடென்டல் ஆப்பிள் கீழே விழுது, கிராவிடேஷனாக இருக்குமோ, அப்போ நீ சயின்டிஃபிக்காக வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிக்கல, அனலைஸ் பண்ணல, டேட்டா கலெக்ட் பண்ணல, ஆக்சிடென்ட் நடந்து கண்டுபிடிச்சிட்டு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கும் என்ன கிடைக்குது, இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணல. ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு கோப்பர்னிக்கஸ் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஜியோ சென்ட்ரிக்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் எடுத்துட்டாரு, அனலைஸ் பண்ணுறாரு, கீழே மாற்றுறாரு. அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக எல்லோரும் படிக்கவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் எனிதிங் கோஸ் மாதிரி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஆக்சிடென்ட் நடக்குது, இப்போ அதான் ஓகே, அதை வச்சு முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஆக்சிடென்ட் நடக்கிற விஷயத்தை வச்சு சயின்ஸ் எப்படி சொல்ல முடியும்? எபிஸ்டாமாலஜிக்கல் கேஸ், அதாவது உங்களோட ரூட் இருக்குல்ல, நீ கண்டுபிடிச்ச ஒரு ரூட் இருக்குல்ல. எபிஸ்டாமாலஜிக்குன்னா உன்னோட அறிவோட ரூட் எங்கன்னு அர்த்தம். உன்னோட அறிவோட சிந்தனை ரூட் எங்கே அர்த்தம். அந்த சிந்தனை எப்படி இருக்குன்னா அனர்கேசமாக இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, டக்குன்னு பார்க்குறேன், டக்குன்னு முடிவு பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே, புரியுச்சா? லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஐடியாலஜி. அப்படின்னு அர்த்தம் ஐடியாஸ் மாறும். ஓகே, அப்போ நீ சயின்ஸ் எதுக்கு பயன்படுத்துறேன்னா, நான் சொல்கிறது உண்மைன்னு பேசுறது ஐடியாலஜி பயன்படுத்துறேன். சயின்ஸ் ஐடியாலஜியாக மாறிடுச்சு. சயின்ஸை ட்ரூத்னு பேசுனீங்க, ஆனால் அது எப்படி இருக்குது, ஐடியாலஜியாக இருக்குது. நீ ஒரு ஹைப்போதசிஸ் ரெடி பண்ணிடுற, அது உண்மைன்னு பேசுறதுக்கு நீ உருவாக்குற. இப்போ எக்ஸாம்பிள், மார்க்சிசம் இஸ் தி ஐடியாலஜி சொன்னால் அர்த்தம் என்ன அர்த்தம்னா, மார்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, சயின்ஸை பயன்படுத்தி நாங்கள் சொல்கிறது கரெக்டாக சொல்கிறேன் அர்த்தம். இதெல்லாம் யார் சொல்கிறா? பால் ஃபேர்மேன். சயின்ஸ் தர்ற உண்மை வந்து மாறிக்கிட்டே இருக்குது, ப்ளூரலிசமாக இருக்குது. அவன் பண்ணுற மெத்தடும் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அவன் கண்டுபிடிச்ச மோஸ்ட் எல்லாமே அவங்க சொல்கிறாங்கல்ல, ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், இந்த ஸ்டெப்பு நிறைய ஃபாலோ பண்ணல, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது காரணம். ரெண்டாவது லாஸ்ட்டு அவன் ஐடியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஐடியாலஜி உருவாக்குறாங்க. அப்போ கண்டிப்பாக சயின்ஸை நீங்கள் நம்ம கூட தேவையில்லை சொல்கிறார். யார்? பால் ஃபேர்மேன். ஓகே, ஸ்பைடர்மேனா? அடுத்த ஆள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் ஆள் தாமஸ் கூன். இருக்கிற சயின்டிஸ்ட்லேயே முக்கியமான சயின்டிஸ்ட். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, சயின்ஸ் வந்து நம்மளை டாமினேட் பண்ண சொல்கிறார். ஓகே, பேரடைம் வந்து கைப்பற்றிங்களா? பேரடைம்னா ஒரு பெரிய உருவம் மாதிரி நம்மளால் என்ன பண்ணுங்கன்னா, சயின்ஸ் வந்து ஒரு டாமினன்ட் பேரடைமாக இருக்குன்னு சொல்கிறார். இப்படி எக்ஸாம்பிள் சொல்லுன்னா, நம்மளை ஏமாத்துது, அது ஒரு பொய்க்கதை. அந்த பொய்க்கதை நம்ம என்ன பண்ணுது, பல வருஷமாக ரூல் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். ஒரு ஃபோனை, ஒரு பெண்ணு, ரெண்டுத்தையும் தூக்கி போடுறோம். ரெண்டுத்தையுமே கீழே போட்டால் இது ஃபஸ்ட்டு விடும். அது கேட்டால் ஃபோன் ஃபஸ்ட்டு விடும், அப்புறம் பெண் ஃபஸ்ட்டு விடும். இது யார் சொல்கிறா? தாமஸ் கூனா. இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். அது ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு வந்துச்சு ஃபோன், டவுன் ப்ராடக்ட் வந்துச்சா? ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஓகே, இது பேர் வந்து ஓகே, தாமஸ் கூன் பயங்கர ஆள் சொல்லிட்டேன். 2 அட்டம் ஃபீல் ஆகிடுச்சு. ஓகே, 3rd அட்டம். ஓகேவா? இதோட மெயின் வார்த்தை என்னன்னா டாமினன்ட் பேரடைம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது சம்மந்தம் கிடையாது, ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு கீழே விடும் ஃபோன். அப்படி சொன்னது யாருன்னா அரிஸ்டாட்டல். அரிஸ்டாட்டலோட சயின்ஸ். அடுத்த ஒரு ஆள் வராரு. யார் வரா? கலீலியோ வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 தூக்கிட்டு போயிடுறாரு. ஃபோன் சொல்லக்கூடாது, இதான் ஒரு பெரிய வெயிட்டான பொருள், குட்டி பொருள். எங்கே போகிறாரு? டவருக்கு போகிறாரு. படிச்சிருக்கீங்களா ஸ்கூலில்? டவர் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அது பேர் சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கா? பெரிய டவருக்கு போயிடுறாரு. டவருக்கு போயிட்டு தூக்கி போடுறாரு, 2மே கரெக்டாக விழுது. ஓகே, அப்போது இவர் சொன்னது தப்புன்னு ஆயிடுச்சு. அடுத்த நாள் வராரு, ஏன்ஸ்டைன் வராரு. கிராவிட்டி ஒன்றும் கிடையாது சொல்லிட்டார். நீ போடுற கிராவிட்டி கிடையாது சொல்லிட்டார். அப்போது இவ்வளோ நாளாக நீ சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க, எங்களை ஃபுல்லாக ஏமாச்சிட்டல. யார் சொல்கிறா? இப்போ தான் சொல்கிறேன், ஒரு 100 வருஷங்கள் ஏமாச்சிட்ட தானே நீ. அப்போது வந்து ஒரு 100 வருஷமாக டாமினண்ட்டாக ஆக்கிட்டேன். கடைசியாக ஃபீல் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு ஆள் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் சொல்கிறாரு, நான் உண்மை நம்பிட்டோம், அப்சல்யூட் ட்ரூத் தான் நம்பிட்டோம் நம்ம. கடைசியாக அதுவும் ஃபீல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்சிஆர்டி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று இல்லைன்னே சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வச்சுக்கோங்க, வெளியே போயிட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை தெரியுமா சொன்னால் என்ன சொல்லுவாங்க? வைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம். அப்போது இங்கே வேற ஒரு ஐடியா டாமினேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சில்ல. அப்போ டாமினேட் பண்ணுது, ஒரு பேராடைம் வந்து டாமினேட் பண்ணுது நம்ம சொல்கிறான்.
இந்த டாமினன்ட் பேரடைம் வந்து யார் நமக்கு பண்ணுறாங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்கல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்களே, இந்த கம்யூனிட்டிஸ் யார்? ஐஐடி வச்சுக்கலாம், இஸ்ரோ, நாசா, இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை உட்காந்து பேசுவாங்க, ஒத்துக்கலாம் வேணாமல் ஒத்துக்குவாங்க. அதுதான் புக்ஸ்க்கு வரும். ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி என்ன பண்ணுதுன்னா ஒரு டாமினன்ட் பேரடைம் மேலே செலுத்திட்டே இருக்குன்னு சொல்லாத தான் வரும். ஓகே, உண்மையே கிடையாது. அந்த உண்மையை நம்ம நம்ப வச்சு நம்ம லைஃபை காலி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் 3 வருஷமாக இப்போ வேறு எக்ஸாம் தரேன். இப்போ எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. ஒன் செகண்ட். எக்ஸாம்பிள், லைட் கன்சிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. சொன்னது யார்? லைட்டில் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுல ஓல்டு நாலேஜ். நியூட்டன் சொன்னது. நியூட்டன் தான் நினைக்கிறேன், நியூட்டனோட ஐடியா. ஓகே, அதுக்கப்புறம் இல்லை லைட் கன்சிஸ்ட் ஆஃப் வேவ்ஸ்னு சொன்னாங்க. அடுத்தது நாலேஜ். ஓகே, அந்த காலம் முழுக்க இருந்தது தான் லைட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்ன அறிவு தான் முழுக்க. யார் படித்தா? பிஎஸ்சி 3 வருஷம் படிப்பாங்க. அந்த பார்ட்டிகல்ஸை ப்ரூவ் பண்ணுறது படிச்சுட்டு முடிச்சு போயிடுறாங்க. அடுத்த என்னாச்சு? லைட் இஸ் மேட் அப் ஆஃப் வேவ்ஸ். இது ஒரு காலம். இந்த காலம் தான் என்ன பண்ணுது? ஆக்கிரமிக்குது. அது சில பேர் பண்ணுறாங்க, மக்கள் என்ன பண்ணுறாங்க? காலேஜ் போகிறாங்க, அதை படிக்கிறாங்க, அப்படியே படித்து வேறு படிக்கிறாங்க. இப்போ 3வது லைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோட்டான்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்க? அடுத்த சிலபஸில் இதை உட்காந்து படிப்பாங்க. அப்போது ஒருத்தவன் ஒரு 3 இயர்ஸாக படித்தாங்கல்ல சயின்ஸ்னு நம்பி, அது என்ன ஆகிடுச்சு? அது ஆகிடுச்சுல்ல. அப்போது அந்த 3 இயர்ஸ் என்னோட உழைப்பே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், இப்போ ஒன்று சொல்கிறேன். 3மே பொய் தான். இதுவும் நாளைக்கு பொய் ஆகலாம். அப்போ சயின்ஸுன்ற பேரில் ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறீங்க? என்ன டாமினேட் பண்ணுறீங்க, ஒட்டுமொத்த ஐடியா டாமினேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது யார் சொல்கிறா? ஆமாம், தாமஸ் குக். சொல்லி முடிச்சிருக்கு. குக்கா? சரி, கூன். ஓகே, என்னோட எய்ம் என்னென்னா தாமஸ் கூன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சிம்பிளாக இப்படி சொல்லலாம். அதாவது உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா, இப்போ நான் சொன்ன கொஸ்டின் இந்தியாவில் இந்தியா கிடையாது, வேர்ல்டில் வந்து கிராவிடேஷன் கிடையாதுன்னு சொன்னால் நம்புவானா? நம்பட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஜென்ரலாகவே இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி என்ன சொல்லுதோ நான் நம்ம நம்ப ஆரம்பிச்சோம். அதுக்கு பேர் வந்து நார்மல் சயின்ஸ். என்னது? அது அப்படி நார்மலாகவே மாறிடும், அதே நம்பிடுவோம், அதான் லைஃப் வச்சு அது மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதில் ஒரு ஆஸ்லேஷன் என்ன வரும்? ஆஸ்லேஷன் வேறு சொல்லணும் பார்க்கலாம். ஃப்ரஸ்ட்ரேஷன் வேறு வார்த்தை. இன்னும் வார்த்தை சொல்லலாம். சேஞ்ச் வரும். வேறு க்ரைசிஸ் வரும். ஓகே, அந்த சயின்ஸ் மேலே டிபேட், அதாவது க்ரைஸ் சொல்கிறத விட டிபேட்ஸ் வரும். ஜியோசென்ட்ரிக் அது நார்மல் சயின்ஸாக பார்க்கப்பட்டுச்சு. கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுச்சு? டவுட் வருது, இது கரெக்டாக இருக்குமா? அது க்ரைசிஸ் டைம். சயின்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. திரும்பி என்ன ஆகுனா ஒரு சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் நடக்கும், புரட்சி நடக்கும். சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், அதாவது வேறு ஒரு நாலேஜ் பயங்கரமாக இருக்குது, சூப்பர் நம்புவோம் நம்ம. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நியூட்டன் சொல்கிறத வந்து அவங்க காலி பண்ணிவிட்டு ஐன்ஸ்டீன் வராரு. என்ன சொல்கிறாரு? கிராவிடேஷனே கிடையாது, ஃபுல்லாகவே வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்ட் தான் சொல்லி முடிக்கிறார். அது நம்ப ஆரம்பிச்சிடும், படிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் இது சயின்டிஃபிகேஷன் ஆகிட்டுனா நார்மல் சயின்ஸாக மாறிடும். ஓகே, அப்படி ரெவல்யூஷன் நம்புறது எல்லாமே நார்மல் சயின்ஸாக மாறிடும். அதை நம்பிடுவீங்க. ஆனால் திரும்பி என்ன ஆகிடும்? கிரைசிஸ் ஆகாது. அப்போ உங்களை ஏதோ ஒரு பொய் என்ன பண்ணிட்டு இருக்குது, உங்களை ஆக்கிரமிச்சுட்டே இருக்குது, டாமினன்ட் பேரடைம். அது காரணம் யாருன்னா சயின்டிஃபிக் கம்யூனிட்டின்னு சொல்கிறாரு. யார்? தாமஸ். ஓகே, ஜியோசென்ட்ரிக்னு சொன்னாலே யார்? சர்ச் உட்காந்து சொல்லிச்சா? தாலமி, அரிஸ்டாட்டல், இவங்க எல்லாமே சொன்னது தான் ஜியோசென்ட்ரிக். தாலமி, அரிஸ்டாட்டல் சொன்னது ஜியோசென்ட்ரிக். ஓகே, அதை நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் அது நார்மல் சயின்ஸாக இருந்துச்சு. டவுட் வருது, கிரைசிஸ் வருது, ஒரு ரெவல்யூஷன் வருது. கோப்பர்னிக்கஸ் என்ன சொல்கிறாங்க? ஹீலியோசென்ட்ரிக் சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகும்? மறுபடியும் இன்னும் ரெவல்யூஷன் வரலாம், அதுவும் மாற்றப்படும். therefore science is what? இதுக்கு என்ன சொல்லலாம்? சயின்ஸ் இஸ் தி சோஷியல் ப்ராசஸ். அந்த டைமில் அந்த சமூகம் எப்படி இருக்கோ அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்குமே தவிர அது ஒரு என்ன கிடையாது, அப்சல்யூட் கிடையாது. சயின்ஸ் இஸ் தி சோஷியல் ப்ராசஸ் சொன்னாலே ஒரு தாமஸ் குன். சயின்ஸ் இஸ் தி சோஷியல் ப்ராசஸ். இந்த தாமஸ் குன் சொன்னது நார்மல் சயின்ஸ், கிரைசிஸ், ரெவல்யூஷன் அப்படி இருக்கலாம். ஒரு பேரடைம், கிரைசிஸ் இன்னொரு பேரடைம், ஒரு டாமினேஷன், கன்ஃபியூஷன் இன்னொரு டாமினேஷன், அப்படி கூட இருக்கலாம். ஓகே, பேரடைம், கிரைசிஸ், அடுத்த பேரடைம். லாஸ்ட் 5 minutes மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதாவது வெரி குட். இதற்கு யாரெல்லாம் பார்த்தோம்? பாப்பர், ஃபயர் பேண்ட், அடுத்து கூன். கூனா சொல்கிறாரு, பேரடைம் சொல்கிறாரு. பாப்பரை சொல்கிறாரு டிமார்க்கேஷன் பிரின்சிபல். 2 பாயிண்ட் சொல்கிறார். ஃபால் டெஸ்டபிலிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டியா,
ரீசனபிலிட்டி அது இன்னும் சொன்னாங்க ரீசனிங் தப்பாக இருக்குது. ஓகே, இவர் ஃபேர் ஹேண்ட் சொன்னாங்க. ஃபேர் ஹேண்ட் இவங்க தான் ஞாபகம் இருக்குல்ல. ஓகே, லாஸ்ட்டு இன்னொரு ஆள் பார்க்கணும். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் பார்க்க போகிறோம். ஃபெமினிஸ்ட் வந்து சயின்ஸ் எப்படி தப்புன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். எப்படி சொல்லுவாங்க? எல்லா சயின்டிஸ்ட்டுமே ஆண்களாக இருக்காங்க, செக்ஸிஸ்டாக இருக்குது சயின்ஸ். சயின்ஸ் வந்து ட்ரூத் கிடையாது, சயின்ஸ் செக்ஸிஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் செக்ஸிஸ்ட்னா? அதாவது நீங்கள் வந்து சயின்ஸை வந்து ட்ரூத்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை படிக்கிற மக்கள் காமன் பீயிங்ஸ் தானே, மேன் தானே. அப்போ அந்த மேன் வந்து சயின்ஸை பார்க்கும்போது மேன் பார்வையில் பார்க்குறோம். அப்போ உண்மையாக இருக்க வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், குழந்தை பிறக்குதா, அதுக்கு முக்கியம் என்னதுன்னா ஸ்பெர்ம்ஸா, இன்னொன்று எக்கா. சயின்டிஸ்ட் சொல்லுவாங்கன்னா ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் சொல்லுவாங்க ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ். அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் எக்கு சொல்லுவாங்க. அதாவது எக்கு வந்து சும்மா உட்காந்துருக்கு, எக்கு அப்படியே உட்காந்துருக்குது. ஸ்பெர்ம்ஸ் தான் ஆக்டிவாக போயிட்டு ஃபியூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது இங்கேயே என்ன ஆகுது, இந்த கண்ணோட்டமே தப்புன்னு சொல்கிறாங்க. இதை மாற்றிருக்காங்க. எஸ், எது ஆக்டிவாக இருக்குது? எக்குமே ஆக்டிவாக இருக்குது, டெட்டு கிடையாதுல. அது எக்குமே வந்து அது வரத்துக்குள்ளே வேற ஒன்று ஆக்டிவாக ஓடிட்டுருக்கு. நமக்கு பண்ண நம்ம பார்க்கும்போது வந்து ரீப்ரொடக்ஷன் யோசிச்சாலே ஸ்பெர்ம்ஸ் தான் ஆக்டிவாக வந்து ஃபியூஸ் பண்ணி நம்ம மைண்டில் வருது. அதை உருவாக்குறது யாருன்னு பார்த்தா இந்த மேல் சயின்டிஸ்ட் தான். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நேச்சுரலாக சொல்லுவானுங்க. கடைசி அவனோட என்ன கிடையாது, நேச்சுரலாக கிடையாது. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டே நேச்சுரலாக ஆரம்பிக்கல, மேன் சென்ட்ரிக்காக தான் ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி சயின்ஸை வந்து கிரிட்டிக் பண்ண ஃபெமினிஸ்ட் பேர் அந்த பேர் நான் வச்சுருக்கேன். அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேர் DONNA, டோனா ஹரவே. ஓகே, ரெண்டாவது வந்து சாண்ட்ரா ஹார்டிங். மூணாவது ஃபாக்ஸ் கெல்லர். இந்த 3 பேரும் ஃபெமினிஸ்ட் ஸ்காலர்ஸ் கிரிட்டிசைசிங் தி சயின்ஸ். இவங்களை விட்டுருங்க, இன்னொரு ஆள் சொல்கிறேன். ஒரு ஆள் வச்சுக்கலாம், ஒரு லேடி, ஆண்டோனெட் ப்ரௌன் பிளாக்வுட். ஓகே, இவங்க தான் ஃபஸ்ட்டு கிரிட்டிக் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட். நான் எப்படி கிரிட்டிக் பண்ண சொல்கிறேன்? இவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஸ்பெர்ம்ஸ் வந்து ஆக்டிவ்னு சொல்கிறீங்க, அதுவும் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த பண்ண வச்சுங்க, தியரி ஆஃப் எவல்யூஷன் தெரியுமில்ல? தியரி ஆஃப் எவல்யூஷன் யார் சொன்னா? தியரி ஆஃப் எவல்யூஷன் டார்வின் தானே. ஏன் அது யோசிக்கிற? டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் படி, டார்வின் படி பார்த்தோன்னா நேச்சுரலாகவே அவர் அடிமையாக எந்த வாதம் சொன்னார், நேச்சுரலாகவே ஆண்களை விட பெண்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி கம்மி தான். எல்லாத்துலேயுமே எஜுகேஷனில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கில் கம்மி தான் சொல்லிட்டார். அது நிறைய காரணம் சொல்லிட்டார். அதை ஃபஸ்ட்டு டைம் கவுண்டர் பண்ணுறது இந்த இவங்க தான், ஆண்டோனைட் ப்ரௌன் பிளாக். ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த டைமில் ஃபோன் கிடையாதுல்ல, ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் நேச்சுரலாகவே தப்புன்னு சொல்கிறீங்க, அப்படி கிடையாதுன்னு சொல்லி லெட்டர் வந்து டார்வினுக்கு போடுறாங்க. டார்வின் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, டியர் மிஸ்டர் ஆண்டோனைட்னு எழுதுறாங்க. அப்படின்னா அனுப்புன லேடியோட தெரில அவங்களுக்கு, பாய் நினச்சிட்டார். அதாவது டவுட் கேட்குறாங்கனாலே கண்டிப்பாக யாராக இருப்பாங்க, பாயாக தான் இருப்பாங்க. மிஸ்டர் ஆண்டோனைட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது டார்வின் நேச்சுரலி பேசுகிறாரு, ஆனால் அவரோட நேச்சுரல் எப்படி இருக்குது, மேல் சென்ட்ரிக்காக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நாலேஜாக பேசினாங்கன்னா மேலே தான் இருப்பாங்கன்னு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்போ நேச்சுரலாகவே டார்வினே ஒரு வந்து மேல் சாமினிஸ்ட் தான். அப்போ அவர் நேச்சுரலாக கண்டுபிடிச்சது எப்படி இருக்கும், பேட்ரியார்க்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாரு. யார்? ஆண்டோனைட் ப்ரௌன் பிளாக். இவங்க சொல்கிறதா இது தியரி ஆஃப் எவல்யூஷனை வந்து செக்ஸிஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தியரி ஆஃப் எவல்யூஷனே வந்து நேச்சுரல் நம்புறீங்க, அது செக்ஸிஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மேன் இஸ் சுப்பீரியர் டு உமன் யார் சொல்கிறா? மேன் இஸ் சுப்பீரியர் டு உமன், டார்வினோட தியரி, எவல்யூஷன் தியரி. அது தப்பு யார் சொல்கிறா? ஆண்டோனைட் ப்ரௌன் பிளாக். அடுத்து இவங்க இருக்காங்கல்ல, ஃபாக்ஸ் கெல்லர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களே, ப்ராப்ளம் அப்ரோச், அப்புறம் ஹைப்போதசிஸ், ப்ரெடிக்ஷன், இந்த மெத்தடே வந்து அரகன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆளை வந்து இப்போ இன்டர்வியூ போகிறோம்ல, இன்டர்வியூவில் நம்ம உட்கார வச்சு சொல்லுங்கள், சிரிக்கூடாது லைட்டாக, ஓகே உங்கள் ஸ்மைலுக்கு தான் காரணம் இதாக இருக்கும். உங்கள் மெத்தட் எப்படி இருக்குன்னா குவான்டிடேட்டிவாக இருக்குது, அரகன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட மெத்தடில் என்ன இல்லைன்னா எமோஷனல் என்கேஜ்மெண்ட்டு இல்லை சொல்கிறாங்க. எமோஷனல் என்கேஜ்மெண்ட்டே இல்லை சயின்ஸில். அப்போது உங்களோட அப்ஜெக்டிவ் ஆட்டோமேட்டிக்காக இருக்காது, கரெக்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? ஃபாக்ஸ் கெல்லர். எமோஷனல் என்கேஜ்மெண்ட் இல்லாத ஒரு ரிசர்ச் இருக்காது, கரெக்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி என்ன பார்க்கலாம்னா ஃபெமினிஸ்டோட சோஷியாலஜிஸ்ட் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இது யார் படிப்பாங்க,
எந்த ரிசர்ச் பண்ணும்போதும் படிக்கும்போது இந்த எமோஷனல் ரிசர்ச் ஆட் பண்ணி தான் ஒர்க்கே பண்ணுவோம். ஓகே, எமோஷ்னலி டிட்டாச்சு எக்ஸ்பிரிமெண்ட் யார் சொல்கிறா? ஃபக்ஸ்கலர். அப்போ வந்து ஃபெமினிஸ்ட் ஸ்காலர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து குவான்டிடேட்டிவாக குவாலிட்டேட்டிவ் ஸ்காலர்ஸாக இருப்பாங்க. குவாலிட்டேட்டிவ் அப்ஜெக்டிவ், டைனமிக் அப்ஜெக்டிவாக. டைனமிக் அப்ஜெக்டிவ் அதாவது அந்த டைமில் அந்த மக்களோட எமோஷன்ஸையும் என்கேஜ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். லாஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பேன், மேட்ரில்டா எஃபெக்ட். ஒரு லேடி தான். லாஸ்ட் கிளாஸில் சிக்மண்ட் ஃப்ராய்டு பேச ஞாபகம் இருக்கேன். அதில் வந்து ஒரு மேல் சைல்டுக்கு வந்து மதர் மேலே ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிச்சு ஞாபகம் இருக்கா? அதுக்கு பேர் ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகே, புரிஞ்சா? ஒரு மேல் சைல்டுக்கு 2-3 வயசுலேயே வந்து அம்மா மேலே செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ அவனுக்கு என்ன தோணுன்னா, எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து தடுக்கிறது யாருன்னா மேல் அப்பா. அவன் மேல் அப்பா இப்படியா கொலை பண்ணிட்டு ஆச்சுன்னு என்ன பண்ணுவான், அம்மா கூட நான் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வச்சு முடிவு பண்ண யார்? ஒரு மேல் சைல்டு. இது தப்பு சொல்கிறாங்க யார்? மேட்டர்டா. நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக தான், ஓகே. ஆனால் இப்போ இந்த ஒட்டுமொத்த சினாரியோ பார்த்தோன்னா ஒரு மேல் சைல்டு வந்து ஏதோ பிளான் பண்ணுறான், அதை தடுக்க வந்து மேல் அப்பா பிளான் பண்ணுறான். அப்போ அந்த லேடி இருக்காங்களே ஒன்றும் பொம்மையாக உட்காந்துருப்பாங்களா? அப்படி 2 பேர் சேர்ந்து அந்த லேடி என்ன பண்ணுறீங்க, ஆப்போசிட்டாக பார்க்குறீங்க. அப்போது சயின்டிஃபிக் நீங்கள் ஒரு ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு சயின்டிஃபிக் தேரி சொல்கிறீங்க, செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொல்கிறீங்க. அதுவே எப்படி இருக்குது? பயாஸ்டாக இருக்குது, செக்ஷுவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்ஷுவலாக நீங்கள் படிக்கிறீங்க, அதுவே செக்ஸிஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? மேட்டர்டா. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் சொல்கிறாங்க. எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட் டு ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ். நீ மேல் சைல்டு சொல்கிறேன், நான் மாற்றி சொல்லிடுறேன். ஃபீமேல் சைல்டு சொல்கிறேன். ஃபீமேல் சைல்டுக்கு வந்து மேல் ஃபாதர் கிட்ட செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை வந்து அம்மா இருப்பாங்க, அம்மாவுக்கு வந்து அது பிடிக்காது. அப்போ நான் 2 பேரும் போட்டு போயிடுவோம். இந்த ஆப்ஜெக்ட் யார்? மேல் தான் ஆப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னு மாற்றுறாங்க. ஓகே, அப்போ உங்களோட சயின்ஸ் எல்லாமே இது மாதிரி பார்த்துட்டு சொல்கிறாங்க செக்ஸிஸ்டாக இருக்குது, பேட்ரியார்க்கின்னு சொல்கிறாங்க. இல்லை யாரோடது? ஸோ நிறையா ஃபெமினிஸ்ட்டுக்கு சயின்ஸ் பிடிக்காது. காரணம் சயின்டிஸ்ட் இருக்காங்க, மேலாக இருக்காங்க, பேட்ரியார்க்கியாக இருக்காங்க. அப்போ அதை என்ன பண்ணுவாங்க, அதை உடைக்கிற மாதிரி மாற்றிட்டு இருப்பாங்க. ஓவர். யூனிட் 2ல் முக்கியமான பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. யூனிட் 2ல் மொத்தமாக குட்டி தான். யூனிட் 2வோட முக்கியமான சிலபஸே வந்து இதுதான். யூனிட் 2ல் 2 இருக்குது. ஒன்று வந்து சயின்ஸ்னா என்ன டெஃபினேஷன், ரெண்டாவது சயின்டிஃபிக் மெத்தட்னா என்ன, மெத்தட் படித்தோம்ல, எப்படி படித்தோம், டிஃபைன் தி ப்ராப்ளம், கடைசியாக வந்து பப்ளிகேஷன் படித்தோம்ல அது. மூணாவது கிரிட்டிக் ஆஃப் சயின்ஸ். 2A முடிச்சாச்சு. ஓகே, லாஸ்ட்டாக இன்னொன்று கேட்குறேன், கொஸ்டின் கேட்குறேன், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 ரீசனிங் படித்தோம்ல, 2 ரீசனிங்கில் எந்த ரீசனிங்கில் நம்ம சொல்லு செகண்ட் அட்டெம்ப்ட் நம்ம ரீசனிங் படித்தோம். ஒன்று இண்டக்டிவ் பார்க்கக்கூடாது, இண்டக்டிவ் ரீசனிங். ரெண்டாவது வந்து ரிலேட்டிவ் ரீசனிங். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எதில் ஒரு சொல்லுங்கள். முன்கூட்டியே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து இண்டக்டிவா டிடக்டிவா? பொறுமையாக சொல்லுங்கள், 5 செகண்ட்ஸ் டைம். முன்கூட்டியே யோசிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இண்டக்டிவா டிடக்டிவா? டிடக்டிவ். இண்டக்டிவ் தான் சொல்லுங்கள். இண்டக்டிவா? ஓகே. இண்டக்டிவில் வந்து நான் முடிவு பண்ணல, கரெக்டாக. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு தடவை பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு தடவை பார்க்க தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஒரு முடிவு வரும். இண்டக்டிவ் முன்னாடி முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாத்துனாலே வெள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு போய் பார்க்குறோமா, இல்லை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க வெள்ளைன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் உண்மை தெரியுதா உங்களுக்கு? இண்டக்டிவ்னா அப்படி பார்க்குறோம், வாத்தை பார்க்குறோம் வெள்ளையாக இருக்குது, ஓகே வாத்து வெள்ளையாக இருக்குது. அடுத்து பார்க்குறோம், வாத்து வெள்ளையாக இருக்குது. அப்புறம் முடிவு பண்ணுறேன், வாத்து தான் வெள்ளையாக இருக்குது, முடிவு பண்ணிடுறேன். ஓகே. ஆனால் டிடக்டிவில் நிறைய ரீசன் போட்டுட்டு இதுதான் காரணமாக இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், நான் இறங்கி ஆரம்பிக்கிறேன். ப்ரெடிக்ஷன் வருது. ஆனால் அவன் புரிஞ்சா இல்லையா? லாஸ்ட் டைம் கிளாஸில் சொல்லும்போது டிடக்டிவ் சூப்பர் நினைப்பீங்க, ஆனால் எங்கேயுமே என்ன இருக்குது, ஒரு 5-6 காரணத்தில் ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு நம்பிடுறீங்க. நியூட்ரலாக பார்க்கணும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து ஒரு கேஸ்ட்டில் பிறந்திருக்கேன், நான் ஒரு ப்ராப்ளமை வந்து அனலைஸ் பண்ண போகிறேன், நிறையா காரணம் போடுறேன். அந்த காரணத்தை என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச காரணம் ஃபஸ்ட் எடுப்பேன். நான் டிடக்டிவ் ரீசனிங் பண்ணால் கூட ஒரு காரணம் எடுக்கிறாங்களே, அந்த காரணம் எப்படி எடுப்பேன், நான் 5 டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஜென்ரலாக பார்த்தா அப்படி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், நான் ஃபஸ்ட்டு எது மஸ்ட்டு எனக்கு ஃபேவராக இருக்கும் அந்த ரீசனிங் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே. அப்போ டிடக்டிவ் ரீசனிங் வந்து கரெக்டாக இருந்தால் கூட அங்கே நடக்குது, நீ முன்கூட்டியே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி முடிச்சு தான் பண்ணுறேன். அதுக்கு இண்டக்டிவ் என்ன பண்ணலாம் அதெல்லாம் சொல்கிறல. அப்போ எது கரெக்ட் பார்த்தா மெத்தடாலஜியே வேஸ்ட்டு. மெத்தடாலஜி ஒன்று மாறுது. அதெல்லாம் யார் சொல்கிறாங்க, அவங்களாம் சொல்கிறாங்க. மீன்ஸ் லாஸ்ட் கிளாஸில் வந்து டிடக்டிவ் ரீசன் சூப்பராக அடிச்சிருப்பீங்க. ரெண்டுத்துலையும் என்ன இருக்குது, ப்ரெடிக்ஷன் இருக்குது. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஓகே. நீங்கள் காரே ஓட்டாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா 5 ப்ரெடிக்ஷனில் வேறு ஒன்று யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் காரை யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா வேறு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த குரூப்பில் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவீங்க. ஸோ மெத்தடாலஜி மாறுது, ஸோ உண்மைகளும் மாறும்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக சொல்கிறேன்,
இண்டக்டிவ் ரீசனிங்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, டிடக்டிவ் ரீசனிங்லேயும். இப்போ சொல்லுங்கள், வாட் இஸ் தி ப்ராப்ளம் இன் இண்டக்டிவ் ரீசனிங்? அந்த லைன் கேட்கல, ப்ராப்ளம் சொல்லுங்கள். இண்டக்டிவ் ரீசனிங் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஜென்ரலைஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணுறோம்? ஒரு 5 பொருளை பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் போல ஜென்ரலைஸ் பண்ணியாச்சு. ஸ்பேஸ் அது இப்போ மெமரி போகிறது ஜென்ரலைஸ் பண்ணுறோம். அப்போ இன்டர்டிவ் ப்ராப்ளம் அதே மாதிரி டிடக்டிவ் ரீசனிங்லாம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. நீ ஒரு முடிவு எடுத்துக்கிற, அதை என்ன பண்ணுறேன்? ட்ரை பண்ணுறேன். சரிங்க. இப்போ கடைசியில் நான் சொல்கிறேன், நான் பார்த்த உண்மை தான் கரெக்டாக சொல்கிறவங்க இண்டக்டிவா டிடக்டிவா? இண்டக்டிவ். நான் பார்த்த உண்மை தான் கரெக்டாக சொல்கிறவங்க. நிறைய ஹைப்போதசிஸ் இருக்குது, நான் ஒரு ஹைப்போதசிஸ் எடுத்துக்கிறேன். ஹைப்போதசிஸ் எடுத்து நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்றது ஹைப்போதசிஸ் எதை எடுத்துக்கிறேன். நிறைய காரணத்தை எனக்கு பிடிச்ச காரணத்தை எடுத்துக்கிறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது ரைட்டாக வரலாம், தப்பாக வரலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச காரணத்தை எடுத்துக்கிறது தான் இதில் கிரிட்டிக்கல். இண்டக்டிவ் என்ன பெரிய பிரச்சனை? நான் பார்த்தது தான் கரெக்டுனே என்ன பண்ணுவானுங்க, நான் ஸ்டார்டிங் அதில் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது என்ன இருக்குது? அதுலேயும் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் இருக்குது? ஜென்ரலைஸ் பண்ணிவிட்டேன். ஜென்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம், அது உண்மையே பேசினா என்ன பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, அப்படி எது ஓரளவுக்கு ஓகே சொல்லுங்கள்? டிடக்டிவ் ஓகே சொல்லலாம் தானே? நான் பார்த்தது தான் கரெக்டாக சொல்கிறத விட 5 இருக்குது, எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரை பண்ணுறது சொல்கிறது வந்து ஓரளவுக்கு ஓகே தானே? காரணம் அப்படி தான் சொல்லுவாங்க. ரெண்டுமே பிரச்சனை தான், பட் எது ஃபேவர்னா டிடக்டிவ் ஒரு ஃபேவர். இண்டக்டிவ் என்ன பண்ணுவான், அவன் பிடிச்சது தான் கரெக்டாக பேசிட்டே இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணாங்க, அதுதான் கிளாசிக்கல் சயின்ஸ். அந்த சயின்ஸ் வச்சு தான் நிறைய பண்ணியிருக்கோம், கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம்னு சொல்கிறேன்.